பகவான்லேருந்து சனி பகவான் வரைக்கும் எல்லா கிரகங்களுக்கும் பரிகாரம் பண்ணியாச்சு. சில ஆயிரங்கள்லேருந்து ஈவன் சில லட்சங்கள் வரைக்கும் கூட செலவு பண்ணியாச்சு. பல கோயில்கள் ஏறி இறங்கியாச்சு. பட் இருந்தும் என்னோட பிரச்சனைகள் தீரலை, ஆர் எனக்கு சரியான விஷயங்கள் என் லைஃப்பில் நடக்க வேண்டிய விஷயங்கள் நடக்கலைன்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு இப்போ நான் சில விஷயங்கள் சொல்ல போகிறேன். அதை ஃபாலோ பண்ணி பாருங்கள். இதுக்கு பெருசாக நீங்கள் பணம் செலவழிக்கணும் அப்படின்றது அவசியமே கிடையாது. ஆனால் டே டு டே லைஃப்பில் இப்போ நான் சொல்லக்கூடிய சில வாழ்வியல் பரிகாரங்களை உங்கள் லைஃப்பில் நீங்கள் செஞ்சுட்டு வாங்க, செஞ்சு பாருங்கள். மாற்றங்கள் என்னென்ன அப்படின்றத கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்னையோட பதிவில் சூரியன் கர்மாவுக்கான வாழ்வியல் பரிகாரத்தை பார்க்கலாம். சூரியனோட கர்ம பதிவை கொண்ட நபர்கள் அஸ்வினி, ஆயில்யம், அனுஷம், பூரட்டாதி, மீன ராசி, மீன லக்னம். யார் யாரோட ஜாதகத்தில் கேது லக்னத்தில் இருக்கோ, 12ஆம் அதிபதி லக்னத்தில் இருக்கோ, இல்லை 1, 12 பாவ சேர்க்கை இருக்கோ அவங்களுக்கும் சூரியன் கர்மா இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். நீங்கள் எல்லாமே சூரியனோட கர்ம பதிவு கீழே வருவீங்க. உங்களுக்கான பதிவு தான் இது. இந்த சூரியனோட கர்ம பதிவை கொண்ட நபர்கள் உங்களுக்கு ரொம்ப சூப்பரான ஒரு நிர்வாக திறமை அப்படின்றது இருக்குது, அட்மினிஸ்ட்ரேஷன் ஸ்கில்ஸ் இருக்குது, லீடர்ஷிப் குவாலிட்டி இருக்குது. நீங்கள் செய்ய வேண்டிய வாழ்வியல் பரிகாரம் என்ன, ஆர் லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் என்ன அப்படின்னா, முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு தெரிஞ்ச சொல்யூஷனை இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்த மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மற்றவங்க பிஸ்னஸ் பண்ணுறாங்க இல்லை அவங்க கெரியரில் அவங்க ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்க அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்ச இன்புட்ஸாக அவங்களுக்கு கொடுங்க. இந்த சூரியனோட கர்மப்பதிவு எப்போவுமே ஒரு இடத்துல பிரச்சனை நடக்குது அப்படின்னா அங்கே ஒருத்தன் எமோஷ்னலாக சண்டை போட்டுட்டு இருப்பான், அழுதுகிட்டு இருப்பான், இல்லை ஒருத்தனுக்கு ஒருத்தன் கையில் எதையோ எடுத்து அடிச்சுக்கிட்டு இருப்பானுங்க, குத்திக்கிட்டு இருப்பானுங்க. அதெல்லாம் பார்த்து பதறாமல் சிதறாமல் அவர் எமோஷ்னல் ஆகாமல் ஏன் அவனுங்க இங்கே சண்டை போடுறானுங்க அப்படின்னு யோசிப்பாங்க. அந்த சண்டையை எப்படி தவிர்க்கலாம், எப்படி தீக்கலாம் அப்படின்னு யோசிப்பாங்க. இந்த சொல்யூஷன் ஓரியன்டாக யோசிக்கக்கூடிய நபர்கள் இருக்காங்க இல்லையா, இவங்க எல்லாருமே சூரியனோட கர்ம பதிவு கீழே வராங்க. சூரியனோட கர்மாக்கே உண்டான ஒரு உரித்தான ஒரு ஆட்டிடியூடு தான் இந்த ஆட்டிடியூட். ஏதாவது ஒரு ப்ராப்ளத்தை நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா அப்படியே அதை கடந்து வந்துடாம உங்களால் முடிஞ்ச சொல்யூஷனாக அங்கே சொல்லி பாருங்க. அது மாறுது மாறலை அதெல்லாம் ரெண்டாவது பட்சம். பட் அந்த இன்வால்மெண்ட் அப்படின்றது வேணும். உங்களுக்கு தெரிஞ்ச சொல்யூஷனை மற்றவங்களுக்கு நீங்கள் ஷேர் பண்ணிட்டு வாங்க. அது உங்கள் ஏரியாவில் நடக்கிற பிரச்சனையாக இருக்கலாம், இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு நடக்கிற பிரச்சனையாக இருக்கலாம். சொல்யூஷனை உங்களுக்கு தெரிஞ்ச சொல்யூஷனை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணிட்டு வாங்க. அதுவே ஒரு தலை சிறந்த பரிகாரமாக மாறும் உங்களோட லைஃப்பில். நீங்கள் நினச்சி பார்க்காத காலகட்டத்தில் நேரத்தில் உங்களுக்கு யாருமே உதவலை அப்படின்னு இருக்கக்கூடிய நேரத்தில் இதே சூரியனோட கர்மப்பதிவு ஏதாவது ஒரு காரகத்துவம் மூலியமாக உங்களுக்கு கட்டாயமாக உதவும். மலை போல் இருக்கக்கூடிய பிரச்சனையை நீங்கள் ஈஸியாக ஒரு ஸ்பீட் பிரேக்கரில் எப்படி வண்டி ஏறி இறங்குதோ அதே மாதிரி ஈஸியாக அதை நீங்கள் கடந்து வந்துடுவீங்க. ஆனால் இந்த சூரியனோட கர்மாவை கொண்ட நபர்களுக்கு நான் சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான சஜஷன், அங்கே பிரச்சனைக்கு சொல்யூஷன் சொல்கிறதோட நம்ம நிறுத்திக்கணுமே தவிர அந்த பிரச்சனையில் போய் நம்ம தலையை விடக்கூடாது. விட்டீங்கன்னா நாளைக்கு அந்த பிரச்சனை உங்கள் பிரச்சனை ஆகிடும். இந்த வடிவேல் ஒரு படத்தில் சிவனியன் ரோட்டில் நடந்து போயிட்டு இருப்பாரு. ஒருத்தன் கூப்பிட்டானா இவன் தலையில் கை வைங்கன்னு சொல்லிட்டு போயிடுவான். அவனும் வடிவேலும் அவர் தலையில் கை வச்சுடுவார். மொட்டை அடிச்சுட்டு இருப்பார், அவர் தலையில் கை வச்சுடுவார். என்ன விஷயம்னா கை எடுத்தா அவன் கடிச்சு கொன்றுவானான். அதுக்கு பதிலாக வேற யாராவது கையை கொண்டு அவன் தலையில் வச்சுட்டா அவன் கம்மிட்டு இருப்பானான். ஸோ இந்த மாதிரி ஆகிடும் உங்களோட சினாரியோ. ஸோ நீங்கள் ஒரு பிரச்சனையை பார்க்குறீங்க இல்லை யாராவது ஸ்ட்ரகிள் பண்ணுறதை பார்க்குறீங்க அப்படின்னா என்ன பண்ணால் நீ மேலே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்ற ஒரு சஜஷனை அவங்க காதில் போட்டு போயிடுங்க. அதோட போதும். நீங்கள் வேற எதுவும் நீங்கள் பண்ணணுன்றது அவசியம் கிடையாது. அதுவே தலை சிறந்த பரிகாரம். யோசிச்சு பாருங்கள், நீங்கள் சொல்லக்கூடிய ஒரு சஜஷன் இல்லை சொல்யூஷன் அவங்க லைஃபையே கூட மாற்றலாம். அப்படி மாறுச்சு அப்படின்னா அந்த புண்ணியம் எல்லாம் உங்களைத்தான் சேரும். என்னைக்கும் அவரோட லைஃப்பில் உங்களை மறக்கவே மாட்டார், உங்கள் பேரை அவர் மறக்கவே மாட்டார். கூடுதலாக சூரியனோட கர்மப்பதிவுக்கு இந்த ஹீலிங் எபிலிட்டி அப்படின்றது இருக்குங்க. நீங்கள் உலகத்தில் இருக்க எத்தனை கோடி மருத்துவர்களை வேணாலும் நீங்கள் எடுத்துக்கோங்க, அவங்களோட ஜாதகத்தில் அவங்களோட 6ஆம் பாவத்தோடவும் 10ஆம் பாவத்தோடவும் இந்த சூரியனோட கர்மப்பதிவை நீங்கள் சர்வசாதாரணமாக பார்க்கலாம். 1, 12 அதாவது கெரியரோட பார்க்கணும் இல்லையா. 6, 12, 10, 12 6ஆம் பாவத்தில் கேது இல்லை 10ஆம் பாவத்தில் கேது, 6ஆம் அதிபதி இல்லை 10ஆம் அதிபதி அஸ்வினி, ஆயில்யம், அனுஷம், பூரட்டாதி இந்த நட்சத்திரத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய விஷயங்களை நீங்கள் சர்வசாதாரணமாக பார்க்கலாம். நீங்கள் எத்தனை கோடி டாக்டர்ஸ் வேணாலும் எடுத்துக்கோங்க, அவங்களோட ஜாதகத்தில் இந்த காம்பினேஷன் கட்டாயமாக இருக்கும். ஸோ இவங்க எல்லாருக்குமே டிஃபால்ட்டாக அந்த ஹீலிங் எபிலிட்டி அப்படின்றது இருக்குது. அதுக்காக சூரியனோட கர்ம பதிவு கொண்ட நபர்கள் நீங்கள் மருத்துவத்தை கையில் எடுத்துக்கிட்டு நீங்கள் போய் மருத்துவம் பாருங்கன்னு நான் சொல்ல கிடையாது.
உங்களுக்கு தெரிஞ்ச மருத்துவம் சார்ந்த தகவலை மற்றவங்களுக்கு பகிருங்க. இந்த இடத்துல போனால் இந்த டாக்டர் நல்லா வைத்தியம் பார்க்குறாரு, உங்களுக்கு நுரையீரல் சார்ந்த பிரச்சனையா இந்த டாக்டர் பெஸ்ட்டு, இந்த டாக்டர் நிறைய பேரை க்யூர் பண்ணியிருக்காரு, இவர் நல்லா கேட்குது, இவர் கொடுக்குற மருந்து உடம்புக்கு நல்லா கேட்குது, கால் வலியா இவங்க கிட்ட போங்க, பல் வலியா இவங்க கிட்ட போங்கன்னு அந்த சஜஷன் இருக்கு இல்லையா, எந்த டாக்டர் நல்ல டாக்டரோ அந்த டாக்டரை கை காமிச்சு விடுங்க. எங்கெங்கேயோ போய் பிரச்சனை தீராதவங்க நீங்கள் சொல்லி ஒரு இடத்துல போய் அவங்க பிரச்சனை தீரும்போது அதனோட புண்ணியம் எல்லாமே உங்களைத்தான் சேரும். அண்ட் இன்னொன்று, இந்த நிர்வாக திறமை அப்படின்றது சூரியன் கர்மாவோட ரொம்ப ரொம்ப ஒரு யூனிக்கான ஃபேக்டருங்க. ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். இப்போ என்னோட தந்தைக்கு வந்து பார்த்தீங்கன்னா சூரியனோட கர்ம பதிவு இருக்குது, அவரோட லக்னத்திலே கேது இருக்குது. என் தந்தை இன்னைக்கு எந்த ஃபங்க்ஷனுக்கு போனாலும் சரி, இப்போன்னு கிடையாது, அவர் பிறந்ததுலேருந்தே அப்படிதான், எந்த ஃபங்க்ஷனுக்கு போனாலும் சரி, யார் வீட்டு ஃபங்க்ஷனுக்கு போனாலும் சரி போவார், ஒரு 10 நிமிஷம் அப்படியே நின்று எல்லாருக்கும் கை கொடுப்பாரு, பேசுவார். அடுத்த 11வது நிமிஷம் வந்து பார்த்தீங்கன்னா அவர் போய் வேலை செய்ய ஆரம்பிச்சிடுவார். எங்கே என்ன வேலை இருக்கோ போய் எடுத்து செய்வார். பரிமாறுறதா இருக்கட்டும், ஒரு விஷயத்த மேனேஜ் பண்ணுறதா இருக்கட்டும், இன்னொருத்தருக்கு ஹெல்ப் பண்ணுறதா இருக்கட்டும், அந்த வேலையை பண்ண ஆரம்பிச்சிடுவார். இன்னைக்கு அவரோட பையன் நான், எனக்கு என்ன பிரச்சனைனாலும் எனக்கு எங்கேருந்து ஹெல்ப் வரும் அப்படின்றது தெரியாது. எங்கேருந்தாவது முளைச்சி எனக்கு ஹெல்ப் வந்துடும். ஏன்னா அவர் பல பேர் பிரச்சனையை அவர் தீர்த்துருக்கிறாரு, அவர் பல பேருக்கு ஒரு சொல்யூஷன் கொடுத்துருக்கிறாரு. இன்ன வரைக்கும் எங்கள் அப்பா பாராட்டப்படுறாரு, எங்கள் அப்பாவுக்கு ஒரு நல்ல பேர் இருக்குன்னா அது அவரோட நிர்வாக திறமையின் காரணமாக. ஸோ தயவு செஞ்சு இந்த பரிகாரத்தெல்லாம் லைட்டாக எடுத்துக்காதீங்க, இது அடுத்த தலைமுறைக்கும் போய் சேரும். ஸோ அதனால் உங்களுக்கு இந்த அட்மினிஸ்ட்ரேஷன் ஸ்கில்ஸ், ஒரு நிர்வாக திறமை அப்படின்றது இருக்குது. போய் 4 பேருக்கு 4 ஹெல்ப்பை பண்ணுங்கள். ஒரு கல்யாணத்துக்கு போனீங்கன்னா சும்மா நிற்காதீங்க, 4 பேருக்கு ஹெல்ப் பண்ணுங்கள், 4 விஷயத்த பண்ணுங்கள், பரிமாறுங்க. எங்கெங்கே யார் யாருக்கு என்னென்ன பிரச்சனை இருக்குன்னு பாருங்கள். திடீர்னு ஒருத்தர் அங்கே ஸ்பாட்டில் காணுன்னுவாங்க, மணமேடையில் காணும்னு சொல்லுவாங்க, அவங்க எங்கன்னு பாருங்கள். கேட்ரிங்கில் ஏதாவது ஒரு இஷ்யூ வரும், அதை போய் முன்னாடி நின்று சார்ட் அவுட் பண்ணுங்கள். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை பண்ணி பழகுங்க. உங்களுக்கு நிர்வாக திறமை அப்படின்றது இருக்குது. ஸோ அதை யூட்டிலைஸ் பண்ணுங்கள். பசங்களுக்கும் சின்ன வயசுலேயே இதை நீங்கள் வந்து பழகி பாருங்கள். அவங்களுக்கு நீங்கள் வந்து கல்வி சஜஷன்லாம் கொடுக்கணுன்னு அவசியமே இல்லை. அவங்களுக்கு இந்த எபிலிட்டி நேச்சராக, அவங்க கர்மா சார்ந்த எபிலிட்டி நேச்சராக வர வர அவங்களுக்கான துறை எது, அவங்களுக்கான டிபார்ட்மெண்ட் எது, அவங்களுக்கான பாதை எது அப்படின்றத அவங்களே தீர்மானம் பண்ணிப்பாங்க. அவங்களுக்கு யாரும் போய் ஸ்பூன் ஃபீட் பண்ணணும், இல்லை அதுக்குன்னு ஒரு கோச்சிங் சென்டர் அனுப்பணும் அப்படின்றதெல்லாம் அவசியமே கிடையாது. தன்னோட பாதை எது அப்படின்ட்டு தெளிவாக தெரிஞ்சு அதில் பயணிப்பாங்க. இப்போ சூரியன் கர்மாக்கான வாழ்வியல் பரிகாரங்களை பார்த்தோம். அடுத்ததாக சந்திரனோட கர்மாக்கான வாழ்வியல் பரிகாரங்களை பார்க்கலாம். பரணி, மகம், கேட்டை, உத்திரட்டாதி, துலா ராசி துலா லக்னம், கன்னியா ராசி கன்னியா லக்னம், லக்னத்திலே ராகு இருக்கிறது, இல்லை லக்னத்திலே சுக்கிரன் இருக்கிறது, இந்த மாதிரியான ஜாதக அமைப்பை கொண்ட நபர்கள் உங்களுக்கான பதிவு தான் இது. இந்த சந்திரனோட கர்ம பதிவு அப்படின்றது ரொம்பவே ஒரு யூனிக்கான ஒரு கர்ம பதிவு. எல்லா விஷயத்தையும் உணர்வு ரீதியாகவும் உணர்ச்சி ரீதியாகவும் அணுகக்கூடிய நபர்கள் இந்த சந்திரனோட கர்ம பதிவை கொண்ட நபர்கள். ஸோ எமோஷன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் தம். இவங்க தான் சந்திரனோட கர்ம பதிவை கொண்ட நபர்கள். இப்போ நான் சொல்லக்கூடிய கர்ம பரிகாரங்கள் எல்லாத்தையுமே உங்கள் வாழ்வியலோட ஒன்றி நீங்கள் அதை வந்து டே டு டே ஆக்டிவிட்டியாக அதை நீங்கள் செய்யணும் முடிஞ்ச அளவுக்கு. அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து ஆடிக்கு ஒரு வாட்டி அமாவாசைக்கு ஒரு வாட்டி நீங்கள் பண்ணுற மாதிரி பண்ணீங்க அப்படின்னா இதில் பெருசாக எந்த பயனும் கிடையாது. அண்ட் ரெண்டாவது, நீங்கள் பண்ணக்கூடிய கோயில் வழிபாடு மாதிரியோ கோயில் பரிகாரம் மாதிரியோ இது கிடையவே கிடையாது. ஏதோ ஒரு பிரச்சனைக்காக ஜோசியர்கிட்ட போவீங்க, அவர் தெற்க ஒரு 400 கிலோமீட்டர் போயிட்டு வா, வடக்க ஒரு 300 கிலோமீட்டர் போயிட்டு வா அப்படின்னு சொல்லி வெவ்வேறு இடங்கள்ல இருக்கக்கூடிய கோயிலை சஜஸ்ட் பண்ணுவார். அங்கே போனால் அவன் பிரச்சனை சரியாயிடும்னு சொல்லி அவர் சொல்லுவார். பட் நமக்கு அது அத்தாட்சி கிடையாது. அந்த பிரச்சனை தீருமா தீராதான்றதுக்கு நம்மக்கிட்ட வந்து அத்தாட்சி கிடையாது. ஆனால் இந்த கர்மா சார்ந்த பரிகாரங்களை நீங்கள் செஞ்சுட்டே வாங்க, டெஃபினட்டாக உங்கள் லைஃப்பில் நீங்கள் மாற்றங்களை நீங்கள் பார்க்கலாம். இதில் எதுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக நீங்கள் பொருளாதாரத்தை செலவு பண்ணணும், ட்ராவல் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் கிடையாது. இதை உங்கள் வாழ்வியலோடு நீங்கள் வந்து இணைச்சிக்கோங்க. வாழ்வியலோடு நீங்கள் இணைச்சிக்கிட்டீங்க அப்படின்னாலே செய்யறதே உங்களுக்கு தெரியாது. இந்த பரிகாரங்களை செய்யறதையும் என்ஜாய் பண்ணி செய்வீங்க. உங்களுக்கு இது ரொம்பவே பிடிக்கும். ஸோ இந்த சந்திரனோட கர்ம பதிவை இப்போ பார்ப்போம். முதல் பரிகாரம், இந்த சந்திரனோட கர்மாவுக்கு முதல் பரிகாரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களை சுற்றி உள்ள நபர்கள் ஏதாவது ஒரு பிரச்சனையை சந்திக்கிறாங்க, இல்லை ஏதாவது ஒரு ப்ராப்ளம் அப்படின்னா உங்களுக்கு அந்த பிரச்சனையை தீர்க்கக்கூடிய அளவுக்கு வல்லமை இல்லை என்றாலும், வலிமை இல்லை என்றாலும், இல்லை அது சார்ந்த டெக்னிக்கல் நாலேஜ் இல்லை, புரிதல் இல்லை என்றாலும் அவங்களுக்கு ஆறுதல் சொல்லுங்க. ஏன்னா நீங்கள் எல்லாருமே தாய்மையின் மறு உருவங்க, மறு வடிவம்.
உங்கள் எல்லாருக்குள்ளேயுமே அந்த தாய்மை அப்படின்ற அந்த ஒரு குணம் இருக்குது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஒரு டெக்னிக்கலாக நீங்கள் ஒரு சொல்யூஷன் கொடுக்கல அப்படின்னாலுமே, லெஜிட்டாக ஒரு சொல்யூஷன் உங்களால் கொடுக்க முடியல அப்படின்னாலுமே, நீங்கள் இன்னொருத்தருக்கு ஆறுதலாக இருந்தீங்க அந்த இடத்துல அப்படின்னா, அதுவே போதுமானது. உணர்வு ரீதியாக ஒருத்தர் பாதிக்கப்படும் போது, நீங்கள் அவங்களுக்கு உறுதுணையாக இருந்தீங்க அப்படின்னாலே போதுமானது. அதன் மூலமாக நீங்கள் அடையக்கூடிய பாசிட்டிவ் கர்மா எக்கச்சக்கம். ஆனால் ஒன்றே ஒன்று நல்லா தெரிஞ்சுக்கோங்க, நீங்கள் அவங்க பிரச்சனையை தூக்கி உங்கள் தலையில் போட்டுக்கிட்டு அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணக்கூடாது. அப்படி இல்லைன்னா அவங்களோட சேர்ந்து நீங்களும் உட்காந்து கண்ணீர் சிந்தக்கூடாது. அது நெகட்டிவ் கர்மா. அவங்களுக்கு ஆறுதலாக இருக்கணும், அவங்களோட அட்டாச் ஆகக்கூடாது. இதை நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இது ரெண்டுத்துக்குமே வித்தியாசம் இருக்குது. நிறைய சந்திரனோட கர்ம பதிவை கொண்ட நபர்கள் நான் கண்கூடாக பார்த்துருக்குறேன். அடுத்தவங்களோட பிரச்சனையை தூக்கி தன்னோட தலையில் போட்டுப்பாங்க. போட்டுக்கிட்டு அவங்களோட சேர்ந்து இவங்களும் கண்ணீர் சிந்துவாங்க. அது என்னமோ இவங்க பிரச்சனை மாதிரி. அதை செய்யவே கூடாது. சமீபத்தில் இந்த விஷயத்தில் நானுமே ஸ்லிப் ஆகிறது உண்டு. உண்மையை ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். நான் நல்லவன் மாதிரி இந்த வீடியோவில் பேசுகிறதுனால மட்டும் நான் சந்திரன் கர்மாவில் பாதிக்கவே படுறது இல்லைன்னு என்னால் சொல்லவே முடியாது. நானுமே சந்திரன் கர்மாவில் பாதிக்கப்பட்டிருக்கிறேன். பட் தவறுகள் வாழ்க்கையில் நடப்பது இயல்பு. தப்பு பண்ணலாம், பட் அதே தப்பை வாழ்நாள் ஃபுல்லாக பண்ணக்கூடாது. அதை திருத்திக்கிட்டு அடுத்த வேலைக்கு போயிடணும். அடுத்தபடியாக 2வது பரிகாரம் என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, உணவு. இந்த சந்திரனோட கர்ம பதிவை கொண்ட நபர்கள் முடிஞ்ச அளவுக்கு மற்றவர்களுக்கு உணவு தானம் செய்ய வேண்டும். நீங்கள் காசு கொடுத்து ஹோட்டலில் போய் வாங்கலைனாலும் பரவாயில்ல, வீட்டில் உங்களால் ஆனதை நீங்கள் செஞ்சு கொடுங்க. அண்ட் எல்லாத்துக்கும் மேலே ஒரு கோயிலில் போயிட்டு ஒரு 100 பேருக்கு சாப்பாடு போடணுன்றது அவசியமே கிடையாதுங்க. அவ்வளோ ஒரு பணம் செலவு பண்ணணும், மாதம் மாதம் ஒரு 5000 ரூபா 10,000 ரூபா செலவு பண்ணணும் அப்படின்ற அவசியம் கூட கிடையாது. உங்கள் வீட்டில் டெய்லி நீங்கள் சமைக்கிற அந்த ஒரு சாப்பாட்டில் கொஞ்சத்தை நீங்கள் முடியாதவங்களுக்கு நீங்கள் கொடுத்து பழகுங்க. அதுவே போதுமானது. அப்படியும் இல்லையா, உங்களால் சமைக்க முடியாது, உங்களுக்கு டைம் இல்லை, இல்லை உங்களுக்கு அதில் பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னாலுமே, முடிஞ்ச அளவுக்கு இந்த ஃபுட் மேனேஜ்மெண்ட் அப்படின்ற ஒரு விஷயத்தையாவது நீங்கள் செய்ய பாருங்கள். அதாவது வீட்டில் தினமும் எந்த உணவும் கெட்டு போகாமல், அதாவது வீணாகாமல், கெட்டு போகாமல் இல்லை, அதாவது வீணாகாமல் பார்த்து கொள்ளுங்கள். சாப்பாடு மீறுது அப்படின்னா அதை கொண்டு போய் நாய்க்கு வைக்கிறதோ, அப்படி இல்லைன்னா முடியாதவங்களுக்கு கொடுக்கறதோ, அந்த மாதிரியான ஒரு ஃபுட் மேனேஜ்மெண்ட்டை பண்ணுங்கள். சாப்பாடு வீணாகிறத தடுங்க. அதுவே மிக சரியான ஒரு சூப்பரான ஒரு பரிகாரமாக இருக்கும். அண்ட் இதுக்கு அடுத்த கட்டத்தில் இருக்கக்கூடிய பரிகாரம் ரொம்பவே ஒரு முக்கியமான ஒரு பரிகாரம். நம்ம சமூகத்துக்காக நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்றது தான் இந்த பரிகாரம். கட்டாயமாக இதை எல்லாருமே செய்யலாம், பட் சந்திரனோட கர்ம பதிவு கொண்ட நபர்கள் கட்டாயமாக செய்ய பாருங்கள். உங்களோட சமூகம் சார்ந்த, சாதி சார்ந்த விஷயமோ இல்லை உங்களோட சமூகம் அதுக்கு போயிடாதீங்க, அது கிடையாது. நான் சொல்வது உங்களோட வீடு எங்கே இருக்கோ அந்த வீட்டை சுற்றி உள்ள விஷயங்கள், அப்படி இல்லைன்னா அந்த வீட்டை சுற்றி இருக்கக்கூடிய ஒரு பேசிக்கான ஒரு டியூப்லைட்லேருந்து ஒரு பராமரிப்புலேருந்து அந்த பேசிக்கான அடிப்படையான விஷயங்களை நீங்கள் செஞ்சு தர முயற்சி பண்ணுங்கள். உங்கள் சமூகம் சார்ந்த நபர்களை முன்னேற்றுவதற்கான வழிகளை நீங்கள் பண்ணுங்கள். யாருக்காவது காலேஜ் சீட் இல்லைன்றாங்கன்னா காலேஜ் சீட் வாங்கி தர ட்ரை பண்ணுங்கள். அவங்களுக்கு என்ன உதவினாலும் அதை செய்ய முயற்சி பண்ணுங்கள். ஃபினான்ஷியலாக இல்லைனாலும் அவங்களுக்கு நீங்கள் கை காமிச்சு விட்டால் கூட போதும். அதுவே ஒரு மிகப்பெரிய உதவி தான். ஸோ உங்களோட சமூகம் சார்ந்த அக்கறை, அதுவும் சந்திரனோட கர்ம பதிவுக்கு ஒரு மிகப்பெரிய பரிகாரம். இதுக்காக கொஞ்சம் பணம் இருக்கிறவங்க அரசியல் இறங்கலாமா, அரசியல் பண்ணலாமா அப்படின்னா அரசியலும் பண்ணுங்க. பட் ஆனால் அதன் மூலமாக மற்றவர்களோட மனமோ இல்லை உணர்ச்சியோ புண்பற்றக்கூடாது. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். பட் அரசியலில் தாறுமாறாக பேச வேண்டியது வரும், கடுமையாக விமர்சிக்க வேண்டியது வரும். ஸோ அதன் காரணமாக நெகட்டிவான கர்ம பதிவு ஏற்பட வாய்ப்பு இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு அப்படி போக வேண்டாம். சமூகம் சார்ந்த சின்ன சின்ன விஷயங்களை உங்களால் முடிஞ்சதை நீங்கள் பண்ணாலே ரொம்ப நல்லது. ஈவன் உங்கள் ஏரியாவில் ஏதாவது ஒரு எலக்ட்ரிக் ஃபால்ட் இருக்குது, இல்லை உங்கள் ஏரியாவில் நிறைய தண்ணி தேங்கி நிற்கிது, அதுக்கு கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸை தொடர்பு கொண்டு அதை சரி பண்ணுறது, இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்கள் நீங்கள் பண்ணலாம். அதுவுமே ஒரு சூப்பரான பரிகாரம் இந்த சந்திரனோட கர்ம பதிவுக்கு. அண்டு சார் என்னால் இந்த லெவலில் பண்ண முடியாது, எனக்கு அந்த லெவலுக்கு கான்ஃபிடென்ஸோ தைரியமோ கிடையாது, இல்லை எனக்கு கான்டாக்டோ கிடையாது அப்படின்னா ஒரு என்ஜிஓவில் உங்களை நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிக்கிட்டு பணத்தை நீங்கள் செலவு பண்ணாமல் ஃப்ரீயாக பரிகாரம் பண்ணலாங்க. போய் அங்கே உள்ள நபர்களுக்கு அவங்களுக்கு என்ன தேவையோ அந்த விஷயங்களை அந்த உடல் உழைப்பு மூலமாக நீங்கள் ஒரு சூப்பரான ஒரு பரிகாரத்தை பண்ணலாம். அவங்களுக்கு தேவையான சின்ன சின்ன விஷயங்களை நீங்கள் பண்ணலாம். அங்கே போய் அந்த ஒரு என்ஜிஓக்கோ இல்லை ஒரு ஆசிரமத்துக்கோ நீங்கள் போயிட்டு அங்கே நீங்கள் போயிட்டு
பெருக்கி தள்ளினா கூட அது ஒரு சூப்பரான ஒரு பரிகாரம் தான். இந்த மாதிரி உங்களால் என்ன முடியுமோ உங்கள் சக்திக்கு தகுந்த மாதிரி இந்த சந்திரன் கர்மா பதிவு கொண்ட நபர்கள் நீங்கள் பரிகாரம் பண்ணீங்க அப்படின்னா, இது உங்கள் வாழ்வியலாக நீங்கள் மாற்றிக்கிட்டீங்க அப்படின்னா இன்னுமே ரொம்ப நல்லது. இதனால் நீங்கள் அடையக்கூடிய புண்ணியம் அப்படின்றது உங்களை மட்டும் சேராது, உங்களோட அடுத்த தலைமுறைக்கும் போய் சேரும். இதை மறந்துடாதீங்க. இது எல்லாத்துக்கும் மேலே சந்திரனோட கர்ம பதிவை கொண்ட நபர்கள் எப்போவுமே அதை நெகட்டிவாக செஞ்சிடாதீங்க. போய் இன்னொருத்தர் மனசு புண்படுத்துகிற மாதிரியோ காயப்படுற மாதிரியோ சந்திரன் அப்படின்றது தாய், சரிங்களா? உங்கள் அம்மாவோட மனசு புண்படுற மாதிரியோ அவங்கள ஹர்ட் பண்ணுற மாதிரியோ எதுவும் பண்ணி இன்னும் நெகட்டிவான கர்ம பதிவை சேர்த்து கொள்ளாதீர்கள். உங்களுக்கு ஒருத்தர் பிடிக்கல அப்படின்னா அப்படியே அந்த ரிலேஷன்ஷிப்பை கட் பண்ணிட்டு இல்லை அப்படியே அங்கேருந்து தள்ளி வந்துட்டு உங்கள் வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடுங்க. தினம் சண்டை போடுறதுனாலையோ திட்டுறதுனாலையோ உங்களுக்கு தான் அந்த கர்மா நெகட்டிவாக சேரும். ஸோ அதை செய்யாதீர்கள். இதுதாங்க சந்திரனோட கர்மாக்கான வாழ்வியல் பரிகாரம். அடுத்தபடியாக புதனினுடைய கர்மாக்கான வாழ்வியல் பரிகாரங்களை பார்க்கலாம். ரோகிணி உத்திரம் பூராடம் 1-4 பாவ தொடர்பை கொண்ட நபர்கள் உங்களுக்கான பதிவு தான் அது. அதாவது புதனினுடைய கர்ம பதிவை பற்றி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். இவங்களுக்கு வாழ்வியல் பரிகாரத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி இவங்களை பற்றின சின்ன ஒரு கேரக்டர் அவுட்லைனை நம்ம பார்க்கலாம். இந்த புதனினுடைய கர்ம பதிவை பொறுத்தவரையில் 2 விதமான நபர்களை நீங்கள் பார்க்கலாம். ஒரு கர்மா தான், பட் ஆனால் 2 வெவ்வேறு விதமான கேரக்டரிஸ்டிக்ஸை நீங்கள் பார்க்கலாம். ஒன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா, புதனோட கர்ம பதிவில் எக்ஸ்ட்ரீம்லி டேலண்டட், ரொம்ப நாலேஜபிள், ரொம்ப அதிக மெமரி பவர் கொண்ட நபர்களை நீங்கள் பார்க்கலாம். அதே மாதிரி இன்னொரு டைப் ஆஃப் பீப்புள் யாருன்னு பார்த்தீங்கன்னா, புரிதல் அதிகமாக இருக்கக்கூடிய நபர்கள். த வே ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் டுவர்ட்ஸ் லைஃப் அண்ட் பீப்புள், அண்டர்ஸ்டாண்டிங் பீப்புள், இதுலலாம் ரொம்ப டாப் நாச்சா ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருப்பாங்க. நான் பார்த்த நிறைய புதனினுடைய கர்ம பதிவுக்கு எய்தர் அந்த எக்ஸ்ட்ரீம் இருக்கு, எய்தர் ரொம்ப இன்டெலிஜென்ட்டா, மெமரி பவர் அதிகமா, ரொம்ப நாலேஜபிள் பர்சனாக இருக்கிறாங்க. ஆனால் அவங்க யாருக்குமே இந்த புரிதல், வாழ்க்கையை பற்றின புரிதல், இல்ல மக்களை பற்றின புரிதல், இல்ல சமூகத்தை பற்றின புரிதல், ஜென்ரலான விஷயங்கள் பத்தின ஒரு புரிதல் அப்படின்றது இல்லாம இருக்காங்க. புரிதல் அதிகமாக இருக்கக்கூடிய நபர்களை நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த டெக்னிக்கல் நாலேஜ், ரொம்ப இன்டெலிஜென்ட்டா இருக்கிறது, ரொம்ப நாலேஜபிளா இருக்கிறது, அதிக மெமரி பவரோட இருக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள் இல்லாம இருக்காங்க. ஸோ புதனோட கர்ம பதிவுல 2 விதமான ஆட்கள் அப்படின்றது இருக்காங்க. பாம்பின் கால் பாம்பறியும் அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம ஊர்ல. அதுக்கு தகுந்த மாதிரி இந்த புதனினுடைய கர்ம பதிவை கொண்ட நபருக்கு மட்டும்தான் இன்னொரு புதன் கர்மா கொண்ட நபர் பொய் சொல்றத கண்டுபிடிக்கிறதுக்கான டேலண்ட் ஆர் தகுதி அப்படின்றது இருக்கு. ஒரு புதனோட கர்ம பதிவை கொண்ட நபர் பொய் சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு, இல்ல பொய் சொல்றாரு, ஏதாவது ஒரு விஷயத்தை திருச்சி பேச ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா இந்த ஜென்மத்துல யாராலையும் அதை கண்டே பிடிக்க முடியாது. ஏன்னா எல்லாத்துக்கும் பின்னாடியும் லாஜிக்கலான ரீசன்ஸ் அப்படின்றது இருக்கும். நீங்க இந்த தனி ஒருவன் அப்படின்ற ஒரு திரைப்படம் வந்தது. இது ஜஸ்ட் ஒரு உதாரணத்துக்காக சொல்றேன். தனி ஒருவன் அப்படின்ற ஒரு திரைப்படம் வந்தது. இதுல அந்த வில்லன் பாத்தீங்கன்னா அவருக்கு இருக்கக்கூடிய தகுதிக்கு, திறமைக்கு, அவருக்கு இருக்கக்கூடிய பவருக்கு அவர் நினைச்சிருந்தாருன்னா கொலை, கொள்ளை இந்த மாதிரியான விஷயங்களை யதார்த்தமா செஞ்சுட்டு போலாம். ஆனா அவர் என்ன பண்ணுவார்னா எல்லாத்துக்கு பின்னாடியும் லாஜிக்கலான ஒரு ரீசனை கிரியேட் பண்ண பார்ப்பாரு. இப்போ எங்கேயாவது ஒரு சமூக போராளி, இப்போ ஒரு உதாரணத்துக்கு இப்போ இங்கே ஒரு விமான நிலையம் வரப்போகுது, இல்லை இங்கே ஒரு பெரிய ஃபேக்ட்ரி வரப்போகுது, பெரிய இண்டஸ்ட்ரி வரப்போகுது, அரசாங்கம் அதை கொண்டு வரப்போகுது. இந்த சமூக போராளி முன்னாடி நின்று மக்களை திரட்டி, மக்களை ஆர்கனைஸ் பண்ணி அவர் ஒரு போராட்டம் பண்றாரு அரசாங்கத்துக்கு எதிராக. இங்கே இது வரக்கூடாது, இது தப்பு அப்படின்னு சொல்லி அவர் போராடுறாரு. அப்படின்னா அவரை நேரடியாக அடிச்சு காலி பண்ணாம, இல்லை தூக்கி ஸ்டேஷன்ல வைக்காம, தூக்கி ஜெயில வைக்காம, அவங்க வீட்டில் போய் கொள்ளையடிக்கிற மாதிரியோ, இல்லை அவர் சும்மா ரோட்ல நடந்து போகும்போது செயினை ஸ்நாச் பண்ற மாதிரி அவரை கொலை பண்ணிடுவாங்க. இதை தான் அந்த வில்லன் பண்ணுவாரு. அதாவது அவர் நினைச்சா நேரடியா அவரை தாக்க முடியும், நேரடியா அவருக்கு இருக்கக்கூடிய பவருக்கும் பணத்துக்கும் அவரை காலி பண்ண முடியும். ஆனா அந்த சமூக போராளிய இந்த மாதிரி ஒரு பின்பத்தை கிரியேட் பண்ணி அவரை காலி பண்றது அப்படின்றது இருக்கு பாத்தீங்களா? இது புதனினுடைய கர்ம பதிவை கொண்ட நபர்கள் செய்யக்கூடிய ஒரு விஷயம். அதுக்குன்னு எல்லா புதன் கர்மாவும் இப்படிதான் யோசிப்பாங்கன்னு நான் சொல்ல கிடையாது. இது ஜஸ்ட் ஒரு உவமை, ஒரு உதாரணம். சிம்பிளா உங்களுக்கு புரியணும் அப்படின்றதுக்காக ஒரு திரைப்படத்தை வச்சு நான் சொன்னேன். ஏன்னா அந்த அரவிந்த் சாமி அப்படின்ற அந்த கேரக்டர் நீங்க எடுத்துட்டீங்க அப்படின்னா அவரோட திங்கிங், தாட் ப்ராசஸ் எல்லாமே அப்படிதான் இருக்கும். பெரும்பாலும் புதனினுடைய கர்ம பதிவை கொண்ட நபர்கள் நேரடியாக அடிக்க மாட்டாங்க, ஒரு சூழ்ச்சி பண்ணி தான் உங்களை வீழ்த்தணும்னு சொல்லி நினைப்பாங்க. விஷயம் என்னன்னா அது இன்னொரு புதன் கர்மாவுக்கு மட்டும்தான் தெரியும் அந்த சூழ்ச்சி, மற்ற யாராலையும் கண்டே பிடிக்க முடியாது. ஈவன் நீங்க மகாபாரத கதையை நீங்க எடுத்துக்கோங்க, அதுல சகுனி என்னென்னவோ சூழ்ச்சி பண்ணுவார்.
கிருஷ்ணர் அந்த கதைக்குள்ளர வர வரைக்கும், கிருஷ்ணர் அங்க உள்ள என்ட்ராகிற வரைக்கும், பஞ்ச பாண்டவர்களுக்கு சப்போர்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ற வரைக்கும் எல்லாருமே அந்த சூழ்ச்சியில திக்குமுக்காடி போயிருப்பாங்க. யாருக்கும் என்ன பண்றதுன்னு தெரியாது. கௌரவர்கள் பண்ற சூழ்ச்சியையும் இவங்களால சரிவர கேள்வி எழுப்ப முடியாது. சகுனி பண்றதையும் பார்த்து இவங்களால ஒன்றும் பண்ண முடியாது. கிருஷ்ணர் வந்ததுக்கு அப்புறம் தான் ஒவ்வொருத்தர் முகத்திலேயும் அங்க கிழியும். பாருங்க, இங்க கிருஷ்ணர் பிறந்ததே ரோகிணி நட்சத்திரம். அதே மாதிரி கிருஷ்ணர் நினைச்சிருந்தாரு, வாசுதேவன் நினைச்சிருந்தாரு அப்படின்னா அவர் ஒரு ஆளா மற்ற எல்லாரையும் அவர் சமாளிச்சிருக்கலாம், மற்ற எல்லாரையும் அடிச்சு காலி பண்ணியிருக்கலாம். ஏன்னா அவர் தான் வாசுதேவன். அவருக்கு அதுக்கு உண்டான எல்லா தகுதியும் தெம்பும் திராணியும் இருந்தது. பட் அப்படி இருந்துமே சூழ்ச்சி பண்ணி தான் மற்றவங்களை அவர் வீழ்த்துவாரே தவிர நேரடியாக வீழ்த்த மாட்டாரு. இந்த மகாபாரத கதையை முழுக்க நீங்க படிச்சாலுமே கிருஷ்ணர் யாருக்கிட்டையுமே நேரடியாக சண்டைக்கு போகவே மாட்டாரு. அவர் ஒரு சூழ்ச்சியை தான் பண்ண பார்ப்பாரு. அண்ட் அது தார்மீக அடிப்படையில் அது சரியா இருக்கா இல்லையா அப்படின்றதுக்கு ரெண்டாவது உருவம். பட் ஆனால் அவர் செய்யக்கூடிய செயல், அவரோட நோக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கெட்டவங்களை அழிக்கணும். ஆர் தர்மம்னு சொல்லி அதர்மத்தை செய்யக்கூடிய நபர்களை வீழ்த்துவதற்காக எதையும் செய்யலாம் அப்படின்ற அந்த ஒரு சிந்தனை இருக்கு இல்லையா, அது சரியா இருக்கிறதுனால தான் அவரால் அதை செய்ய முடிஞ்சது. அவர் செய்வது சரியும் கூட. முழுக்க மாயக்கண்ணன் கிருஷ்ணன் கெட்டவன் அப்படின்னு நம்ம சொல்லிடவும் முடியாது. இதுதான் புதன் கர்மால இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு விஷயம். அதாவது இவன் நல்லவனும் கிடையாது, கெட்டவனும் கிடையாது. ஒரு நல்லவன் நல்லதை செய்யணும்னு நினைச்சான்னா இந்த புதனோட கர்ம பதிவுல அவன் எப்படியாவது ஒரு கெட்டது செய்யற மாதிரி போய் ஒரு நல்லதை செஞ்சிருவான். ஒரு கெட்டவன் கெட்டதை செய்யணும்னு நினைச்சிட்டான்னா இதே புதன் கர்ம பதிவுல அவன் பிரம்ம ராட்சசனுக்கு சமம். நல்லது பண்ற மாதிரியே ஒரு இமேஜை கிரியேட் பண்ணுவான். ஆனா எப்ப நமக்கு ஆப்படிப்பானே தெரியாது. ஸோ முடிந்த அளவுக்கு இந்த புதனோட கர்ம பதிவை கொண்ட நபர்கள் நீங்க நல்லது செய்ய முயற்சி பண்ணணும், தீய வழியில் சென்று விடக்கூடாது. ஏனென்றால் நாம் சேர்க்கக்கூடிய பாவமோ புண்ணியமோ அது நமக்கு மட்டும் சேரப்போவதில்லை, நமக்கு மட்டும் வரப்போறதில்லை, நம்மளோட அடுத்த தலைமுறைக்கும் அது சென்று சேரும். இந்த சிந்தனை நமக்கு இருந்தாலே நம்ம பெருசா எந்த தப்பையும் செய்ய மாட்டோம். நாம உண்டு, நம்ம வேலை உண்டுன்னு இருப்போம். சரி, ஓகே. இப்போ பரிகாரங்களை பற்றி பேசுவோம். இந்த புதன் அப்படின்னாலே நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், சிந்தனைக்கு காரகன், நம் புத்திக்கு காரகன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இவங்களுக்கு பரிகாரம் அப்படின்னு வரும்போது முடிஞ்ச அளவுக்கு இந்த புதனினுடைய கர்ம பதிவை கொண்ட நபர்கள் அவங்களோட நாலேஜை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணணும். அது போய் ஒரு ஸ்கூல்ல போயிட்டு இவங்க ஃப்ரீ டைம்ல இவங்க செமினார் எடுத்தாலும் சரி, சின்ன சின்னதாக ஈவெண்ட்ஸ் ஆர்கனைஸ் பண்ணி மக்களுக்கு அவேர்னஸ் ஸ்ப்ரெட் பண்ணாலும் சரி, இல்லை இந்த மாதிரி சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மில் அவங்களோட நாலேஜை அவங்க பகிர்ந்துக்கிட்டாலும் சரி, இதுதான் பண்ணணும் அதை தான் பண்ணணும்னு கிடையாது. நீங்கள் எந்த டிபார்ட்மெண்ட்டை வேணாலும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எது இன்ட்ரெஸ்டடாக இருக்கோ அது சார்ந்த விஷயத்தில் நீங்கள் நாலேஜ் கெயின் பண்ணிக்கிட்டு அது சார்ந்த விஷயத்தில் நீங்கள் அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுங்கள். இப்போ உங்களுக்கு ஒரு பேங்கிங் அண்ட் ஃபினான்ஸ் பிடிக்கும், இல்லை உங்களுக்கு ஒரு கிரிக்கெட் பிடிக்கும், இல்லை உங்களுக்கு இப்போ ஜோதிடம் பிடிக்கும் அப்படின்னா அது சார்ந்த நாலேஜை கெயின் பண்ணிக்கோங்க. கெயின் பண்ணிக்கிட்டு நீங்கள் அதில் சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கணும், டிகிரி வாங்கியிருக்கணும் அப்படின்றது கூட அவசியம் இல்லைங்க. ஜஸ்ட் ஜென்ரலான சின்ன சின்ன விஷயம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் மக்களுக்கு ஷேர் பண்ணுங்க, ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணுங்க. இப்போ ஒரு பேங்கிங் அண்ட் ஃபினான்ஸ் பற்றி உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு, நாலேஜ் இருக்கு அப்படின்னா எந்த பேங்க்ல குறைஞ்ச வட்டிக்கு லோன் தராங்கன்ற அந்த ஒரு தகவலை மற்றவங்களுக்கு பகிர்ந்துக்கோங்க. ஆர்பிஐ எப்பப்பெல்லாம் ரூல்ஸை மாத்துறாங்க அப்படின்ற இன்ஃபர்மேஷனை மக்களுக்கு அப்டேட் பண்ணுங்க. பேங்க்ல பிரைவேட் பேங்க்ஸ்னா என்ன, பப்ளிக் செக்டார் பேங்க்ஸ்னா என்னன்னு மக்களுக்கு நாலேஜை ஸ்ப்ரெட் பண்ணுங்க. நகை கடன் எப்படி செயல்படுது, தொழிலுக்கான கடன் எப்படி செயல்படுது, எந்த இடத்துல தொழிலுக்கான கடன் கிடைக்கும், கடன் வாங்கலாமா வேணாமா, இப்படி எதை எடுத்தாலும் அதுல பேசிக்கான அடிப்படையான விஷயங்கள் இருக்கு. இதெல்லாம் நீங்க மக்களுக்கு ஃப்ரீயா ஷேர் பண்ணலாம். இதுக்கெல்லாம் நீங்க ஒரு டிகிரி வச்சிருக்கணும், நீங்க கட்டாயமா நீங்க போய் ஒரு கோர்ஸ் பண்ணியிருக்கணும் அப்படின்றது அவசியம் கிடையாது. உங்களுக்கு அதுல இன்ட்ரெஸ்ட் இருக்கு, ஈடுபாடு இருக்கு அப்படின்னாலே அந்த நாலேஜை நீங்க ஷேர் பண்ணலாம். இன்னும் பேங்க் ஃபார்மை ஃபில் பண்ண தெரியாத நபர்கள் ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. அதை எடுத்து நீங்க ஒரு வீடியோ பதிவா போடலாம். ஒரு பேங்க்குள்ள போறோம்னா ஃபர்ஸ்ட் யாரை போய் மீட் பண்ணணும் அப்படின்றது நமக்கே, என்னை போன்ற ஆட்களுக்கு இன்னும் சந்தேகமா இருக்கு. இத்தனைக்கும் எனக்கு இது வெக்கமாவும் இருக்கு. எங்க அப்பாவும் ஒரு டைம்ல பேங்க்ல வேலை செஞ்சிருக்காங்க, எங்க அம்மாவும் பேங்க்ல வேலை செய்யறாங்க. டக்குன்னு என்னை போன்ற ஒரு ஆளுக்கு நான் எப்பயாவது ஒரு வாட்டி தான் நான் பேங்க்குக்கு போவேன். பேங்க்குக்கு போக வேண்டிய அவசியம் இன்ன தேதியில நம்மள மாதிரி ஆட்களுக்கு இல்லை. ஏன்னா எல்லாமே டிஜிட்டல்ல ஹேண்டில் பண்றோம். எப்பயாவது வருஷத்துக்கு ஒரு வாட்டியோ 2 வாட்டியோ தான் பேங்க்குக்கு போறோம். அப்பயுமே எந்த கேள்விக்கு எந்த ஸ்டாஃபை நம்ம அப்ரோச் பண்ணணும், கேள்வி கேட்கணும் அப்படின்றது நமக்கு தெரியல. ஸோ இதெல்லாம் பற்றி நீங்கள் நாலேஜை நீங்கள் மக்களுக்கு நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ணலாம்.
இந்த மாதிரி உங்களுக்கு எந்த துறை இருந்தாலும் அது சார்ந்த நாலேஜ் நீங்க ஸ்ப்ரெட் பண்ணீங்க, அவேர்னஸ் நீங்க ஸ்ப்ரெட் பண்ணீங்க அப்படின்னா அதுவே தலை சிறந்த பரிகாரமாக அமையும். அண்ட் புதன் அப்படின்னா ரிசர்ச்சுங்க. உங்களுக்கு எதை பத்தின இன்ட்ரெஸ்டோ ஈர்ப்போ உங்களுக்கு வந்து இருந்தாலும் தயவு செஞ்சு அது சார்ந்த ஆய்வுல வாழ்நாள் முழுக்க ஈடுபடுங்க. உங்களுக்கு மிகப்பெரிய ரிலாக்ஸேஷனே வெவ்வேறு ஆங்கிள் வெவ்வேறு டைமென்ஷன்ல சிந்திக்கிறது, மறைந்திருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கணும்னு நினைக்கிறது தான். அதுதான் உங்களுக்கு மிகப்பெரிய பரிகாரம். அதுதான் உங்களுக்கு மிகப்பெரிய அது ஒரு ஆத்ம திருப்தியும் கொடுக்கும், ஒரு ரிலாக்ஸேஷனையும் கொடுக்கும். ஸோ ஏதாவது ஒரு துறையை தேர்வு பண்ணிக்கிட்டு வாழ்நாள் முழுக்க அது சார்ந்த ரிசர்ச்ல ஈடுபடுங்க. ஜோதிடமா இருக்கலாம், அது எந்த துறையா வேணாலும் இருக்கட்டும், அது சார்ந்த ஒரு ரிசர்ச்ல ஈடுபட்டுக்கிட்டே இருங்க. ஒவ்வொரு புது புது விஷயத்த நீங்க கண்டுபிடிக்கும் போதும் அப்போ உங்களுக்கு கிடைக்கக்கூடிய சந்தோஷம் அப்படின்றது அது எல்லையற்ற சந்தோஷமாக இருக்கும். அப்போ வந்து உலகத்தையே ஜெயிச்சா மாதிரியான ஒரு உத்வேகம், ஒரு ஃபீலிங் உங்களுக்கு வரும். அண்ட் அடுத்தபடியாக புதன் அப்படின்றது வடிவம், டிசைனுக்கு காரகன். ஸோ டிசைன், கிரியேட்டிவிட்டி சார்ந்து, ஈவன் டிராயிங் சார்ந்த விஷயங்களை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. உங்களுக்கு எல்லாருக்குமே டிராயிங் சார்ந்த ஸ்கில் அப்படின்றது பை டிஃபால்ட் உங்கள் ஜீன்லேயே இருக்கும். அதை நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்க. ஃப்ரீயாக இருக்கிற டைமில் ஏதாவது எடுத்து வரைய பாருங்க. எனக்கு தெரிந்த ஒரு நபர் 60 வயசு ஆகுது அவருக்கு. அவர் தெரிந்தோ தெரியாமலோ அவரோட பரிகாரத்தை அவர் கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டார். அவருக்கு எது வந்து ஆத்ம திருப்தியை தருது, எது வந்து அவருக்கு ரிலாக்ஸேஷனை தருது அப்படின்றத அவர் கண்டுபிடிச்சிட்டாரு. 60 வயசு ஆகுது. இன்னைக்கும் தினமும் அவர் வந்து ஏதாவது யூனிக்கான விஷயம், ஏதாவது ரோட்ல போறப்போ வந்து ஏதாவது ஒரு யூனிக்கான ஒரு வண்டியை பார்த்தாலும் சரி, இல்ல ஏதாவது ஒரு ஃப்ளவரை பார்த்தாலும் சரி, இல்ல எது அவருக்கு ரொம்ப யூனிக்கா தெரிஞ்சாலும், அவருக்கு பிடிச்சாலும் உடனே அதை எடுத்து அவர் வரைய ஆரம்பிச்சிருவார். அவருக்கு பிடிச்ச எல்லா நபர்களையும் அவர் வந்து ஃப்ரீக்வெண்டா அவர் வந்து வரைவார். நீங்க ஏன்னு போய் கேளுங்க. இந்த மாதிரியான நபர்களுக்கு அவங்களுக்கு அது ஆத்ம திருப்தியை தரும், அது அவங்களுக்கு மன நிம்மதியை தரும். இந்த சோல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் சொல்லுவாங்க இல்லையா, அதெல்லாம் கிடைக்கும் அவங்களுக்கு. இது மிகப்பெரிய பரிகாரம். இதையே நீங்க அவேர்னஸா ஸ்ப்ரெட் பண்றீங்க. இப்போ வந்து வரைகிறது ஒரு ஸ்கில் அப்படின்னா அதை மற்றவங்களுக்கு நீங்க டீச் பண்றீங்க, மற்றவங்களுக்கு உங்களோட நாலேஜை நீங்க ஷேர் பண்றீங்க அப்படின்னா அதன் மூலமா இன்னும் நீங்க அதிக பணம் சம்பாதிப்பீங்க. அதுவே உங்களுக்கு பரிகாரமாகவும் அமையும். அடுத்தபடியாக புதன் அப்படின்னாலே கன்சல்டிங். இந்த கன்சல்டிங்கும் கிட்டத்தட்ட வந்து உங்க நாலேஜை நீங்க ஷேர் பண்றது. கையில இருந்து நீங்க எதுவும் பெரிய முதலீடு அப்படின்றது போட வேணாம். நீங்க என்ன காலகட்டத்தில் இருந்தாலும் சரி, 20 வயசா இருக்கலாம், 40 வயசா இருக்கலாம், 60 வயசா இருக்கலாம், 80 வயசா இருக்கலாம், உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் சார்ந்த ஒரு கன்சல்டிங்கை பண்ணுங்க. அதுக்கு நீங்க காசு வாங்கிட்டு கூட பண்ணுங்க. நேர்மையா, நாணயமா, சரியான ஒரு தொகையை வாங்கிட்டு கூட நீங்க அதுக்கு பண்ணலாம், தவறே கிடையாது. ஆனா கன்சல்ட் பண்ணுங்க, கன்சல்டிங் பண்ணுங்க. அது ரொம்ப ரொம்ப உங்களுக்கு வந்து பாசிட்டிவ் கர்மாவை கொடுக்கும். அது உங்களுக்கு மிகப்பெரிய பரிகாரமா இருக்கும். அண்ட் எல்லாத்துக்கும் மேல இந்த பேசிக் ஜென்ரல் நாலேஜ் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, அதுல இவங்க அப்டேட் ஆனாலும் அது இவங்களுக்கு மிகப்பெரிய பரிகாரம். இவங்க மற்றவங்களை அப்டேட் பண்ணாலும் மிகப்பெரிய ஒரு பரிகாரம். குறிப்பா வந்து இந்த சின்ன சின்ன பசில் வரும் நியூஸ் பேப்பர்ல, இல்ல இந்த குவிஸ் காம்படிஷன்ல கலந்துக்கிறது, இது எல்லாமே மிகப்பெரிய ஒரு மன நிம்மதியும் கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் இதனால மற்றவங்க பிரயோஜனப்படுறாங்க அப்படின்னா அது இவங்களுக்கு மிகப்பெரிய பரிகாரமாகவும் அமையும். அண்ட் புதன் அப்படின்னா புத்தகம்ங்க. நீங்க எவ்வளவுக்கு எவ்வளோ புத்தகம் படிக்கிறீங்களோ, புத்தகம் படிச்சு மற்றவங்களுக்கு நீங்க சொல்றீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்களுக்கு மிகப்பெரிய புண்ணியம். ஸோ நீங்க ஃப்ரீயா இருக்கீங்க, உங்களுக்கு டைம் இருக்கு அப்படின்னா புத்தகத்தை படிக்க பாருங்க. இந்த புதன் கர்மாக்கு மட்டும் ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்கு. அவங்க நினைச்சா எந்த துறையை பத்தியும் அவங்களால புரிஞ்சுக்க முடியும், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும், தெரிஞ்சுக்க முடியும். அதை பத்தின நாலேஜை நல்லா ஃபிங்கர் டிப்ஸ்ல வச்சுக்க முடியும். இப்போ ராகு கர்மா நினைச்சா புதன் கர்மா மாதிரி செயல்பட முடியாது. ஆனா ஒரு புதன் கர்மா நினைச்சா எந்த ஃபீல்டில் இருக்க நாலேஜையும் இவங்களால கெயின் பண்ண முடியும். எதை பத்தி வேணாலும் இவங்க புரிஞ்சுக்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா அதை பத்தின ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், ஒரு தெளிவு அப்படின்றது இவங்களால பெற்றுக்கொள்ள முடியும். ஏன்னா அதுதான் புதன் கர்மாவோட மிகப்பெரிய சக்தி, பவர். ஸோ புத்தகங்களை படிங்க. எந்த எழுத்தாளர் வேணாலும் இருக்கட்டும், என்ன ஜானர் வேணாலும் இருக்கட்டும், இல்லை எந்த துறை வேணாலும் இருக்கட்டும், நீங்க படிச்சது எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங்னாலும் பரவாயில்ல, மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் பத்தி படிங்க, நெட்வொர்க்கிங் பத்தி படிங்க. நாலேஜை அப்டேட் பண்ணிக்கிட்டே இருங்க, புத்தகத்தை வாசிச்சுக்கிட்டே இருங்க. அதுவே உங்களுக்கு மிகப்பெரிய பரிகாரம். ஆனா இந்த புதனினுடைய கர்ம பதிவை கொண்ட நபர்கள் செய்யக்கூடாத ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த காப்பி ரைட் போடக்கூடாது. முடிந்த அளவுக்கு இவங்க என்ன பண்ணாலும் அது
யாம் பெற்ற அனைத்துமே இந்த பிரபஞ்சம் கொடுத்தது, நானா எதையும் உருவாக்கல, எல்லாத்தையும் நான் டிஸ்கவர் தான் பண்ணனே தவிர ஐ எம் நாட் த கிரியேட்டர் அப்படின்ற சின்னாய் இவங்க எல்லாருக்கும் வரணும். நான் பார்த்த நிறைய புதன் கர்மாக்கு அது வர்றதே இல்லை. ஏதாவது ஒரு விஷயத்த புதுசாக கண்டுபிடிச்சாங்கன்னா உடனே போய் பேட்டன்ட் வாங்கிடுறது, இல்லை எதையாவது ஒரு விஷயத்த கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னா அது எந்துதான்னு சொல்லி சொந்தம் கொண்டாடுறது. எல்லாமே இன்னைக்கு நீங்க கண்டுபிடிக்கணும்னு நினைக்கிற, இல்லை கண்டுபிடிச்ச எல்லாமே இந்த பிரபஞ்சத்துல ஏற்கனவே இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். அது எந்து அப்படின்னு நீங்க சொந்தம் கொண்டாட ஆரம்பிச்சிங்க, நீங்க காப்பிரைட் போட்டீங்க, ரைட்ஸ் வாங்கிட்டீங்க அப்படின்னா அந்த கர்மா அன்னையிலிருந்து உங்களுக்கு நெகட்டிவாக செயல்பட தொடங்கும். ஒரு கண்டுபிடிப்பீங்க, இல்லை 2 கண்டுபிடிப்பீங்க, அதோட உங்களோட புத்தி மட்டமடையும், உங்களோட ஞானம் அஞ்ஞானமாக மாறும். ஸோ யாம் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம்னு நீங்க சம்பாரிச்சிங்களா, பத்திரமா பேங்க் அக்கௌண்ட்ல வச்சுக்கோங்க, மற்றவங்களையும் சம்பாதிக்க விடுங்க. அது எந்துதான், அது நீ பயன்படுத்தினா எனக்கு நீ பணம் கட்டணும் அப்படின்ற அந்த ஒரு சிந்தனை அப்படின்றது வேணாம். குறிப்பா புதனோட கர்ம பதிவுக்கு இதை தயவு செஞ்சு தவிர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் என்ன நீங்க புண்ணியம் பண்ணாலும் அது உங்களுக்கு புண்ணியமாக சேராது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு உங்களோட படைப்புகளை பொது உடைமையாக்குங்கள். இது எந்துதான் அப்படின்னு சொல்லி சொந்தம் கொண்டாடினீங்க அப்படின்னா அதனால நீங்கள் அடையக்கூடிய அந்த நெகட்டிவ் கர்மா அப்படின்றது எல்லையற்றது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு அதெல்லாம் தவிர்த்துக்கோங்க. அடுத்ததா சுக்கிரனோட கர்மாக்கான வாழ்வியல் பரிகாரங்கள் என்ன அப்படின்றத பார்க்கலாம். திருவாதிரை, சித்திரை, திருவோணம் 1-3 பாவ சேர்க்கையை கொண்ட நபர்கள் உங்களுக்கான பதிவு தான் அது. இந்த சுக்கிரனோட கர்மா அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டாலே எப்போவுமே நான் பல வீடியோவில் நான் பதிவு பண்ணியிருக்கிறேன். எப்போவுமே ரொம்ப கலர்ஃபுல்லாக, வைப்ரண்ட்டாக, ஹாப்பியாக இருக்கக்கூடிய ஒரு கர்ம பதிவு, ஒரு கர்மாவை சேர்ந்த நபர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா சுக்கிரனோட கர்ம பதிவை கொண்ட நபர்கள். அது ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி. இந்த சுக்கிரன் கர்மா அப்படின்னு எடுத்துக்கும் போது இந்த சுக்கிரன் அப்படின்னாலே முதல்ல ஒரு ஸ்ட்ரெஸ் பஸ்டர், ஒரு ஃப்ரெண்டு. இதுதான் சுக்கிரனோட கர்மா. நீங்கள் எந்த சுக்கிரனோட கர்மாவை கூட வேணாலும் நீங்கள் ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கோங்க. அதாவது சனியோட கர்மா எந்த அளவுக்கு ஒரு மாதிரி ரொம்ப எப்பவுமே சட்டிலாக, கேஷுவலாக, கூலாக, பெருசாக எதுக்கும் அழட்டிக்காமல், ரொம்ப ஒரு மாதிரி ஒரு மந்தமாக அப்படி அப்படி அவங்க உலகத்தையே மறந்து இருப்பாங்களாம் ஒரு இடத்துல. அந்த மாதிரி அவங்க ஒரு தனி ஜோனில் இருப்பாங்க சனி கர்மா. அதே மாதிரி சுக்கிரனோட கர்ம பதிவு நீங்கள் பாருங்கள், அவங்கள சுற்றி என்ன பிரச்சனை நடந்தாலும் அவங்க எப்போவுமே அவங்கள சுற்றி உள்ள பாசிட்டிவ் திங்ஸில் மட்டும்தான் அதிகமாக கவனம் செலுத்துவாங்க. எப்போவுமே ஹாப்பியாக, ஜாலியாக, ரிலாக்ஸ்டாக அப்படி தான் இருப்பாங்களே தவிர அந்த நெகட்டிவ் தாட்ஸ் ரொம்ப அவங்கள போட்டு தொந்தரவு பண்ணாது. சுக்கிரன் கர்மாவில் ஏதாவது ஒரு ஃப்ரெண்டை நீங்கள் பாருங்கள், உங்கள் ஃப்ரெண்ட் சர்க்கிளில் யாராவது சுக்கிரன் கர்மா இருக்காங்களான்னு பாருங்கள். எப்போவுமே ஒரு ஃபன்னி சைடு அவங்களுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்கும். ஹாப்பியாக, ஜாலியாக, எப்போவுமே சந்தோஷமாக, கலகலன்னு அந்த இடத்த சந்தோஷமாக வச்சுப்பாங்க. அண்ட் இந்த சுக்கிரனோட கர்ம பதிவை கொண்ட நபர்கள் பெட் அனிமல்ஸை அதிகம் விரும்பக்கூடிய நபர்களாக இருப்பாங்க. ஏன்னா சுக்கிரன் அப்படின்னாலே அது செல்ல பிராணியை குறிக்கக்கூடிய ஒரு அம்சம்தான். இந்த சுக்கிரன் கர்மாவுக்கு ஒரு மிகப்பெரிய பரிகாரம் எது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, பீயிங் அ ஃப்ரெண்ட், பீயிங் அ குட் ஃப்ரெண்ட். நம்மை சுற்றி உள்ள நபர்கள் அது யாராக இருந்தாலும் சரி, எல்லார்ட்டையும் நம்ம ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருக்கோம் அப்படின்னா அதுவே அவங்களுக்கு மிகப்பெரிய பரிகாரம். எந்த கஷ்டமாக இருந்தாலும் சரி, தன்னை சுற்றி உள்ள நபர்களுக்கு எந்த கஷ்டமாக இருந்தாலும் சரி, அதை விடுறா, அதை பார்த்துக்கலாம்டா, சரியாயிடும்டா, ஏதாவது ஒன்று பண்ணி வெளியே வந்துடலாம் அப்படின்னு சொல்லி அவங்கள டைவர்ட் பண்ணி அவங்களோட மைண்டை மாற்றுவாங்க. அண்ட் அதே மாதிரி இந்த சுக்கிரன் கர்மாவில் ஒரு டேஞ்சரும் இருக்குது. அது என்னென்னா, இவங்க நினச்சாங்கன்னா யாரை வேணாலும் ஈஸியாக மேனிப்புலேட் பண்ண முடியும். ஸோ எப்போவுமே சுக்கிரன் கர்மா மேலே நமக்கு ஒரு கண் இருக்கணும். ஆனால் அதில் நிறைய பாசிட்டிவ்ஸ் இருக்குது. பாசிட்டிவ்ஸை நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணுவோம். எல்லா கர்மாலையுமே ஏதோ ஒரு பர்சன்டேஜ் நெகட்டிவ் இருக்க தான் செய்யும். அதே மாதிரி இவங்களுக்கு அந்த கொஞ்சம் மேனிப்புலேட்டிவ் நேச்சர் அப்படின்றது இருக்குது, சரிங்களா? அதன் காரணமாக எல்லா சுக்கிரன் கர்மாவும் மோசம் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கவும் முடியாது. தெர் ஆர் மெனி பாசிட்டிவ்ஸ், நிறைய சாதகமான பாசிட்டிவான விஷயங்கள் இருக்குது. அதில் நம்ம கவனம் செலுத்துவோம். இந்த சுக்கிரன் கர்மா அப்படின்னு பார்க்கும்போது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ரொம்ப ஃப்ரெண்ட்லின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? அதே மாதிரி இவங்களுக்குள்ள எப்பவுமே ஒரு கைடு, ஒரு குரு ஒளிஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. நான் சில மாதங்களுக்கு முன்னாடி ஒரு வீடியோ பதிவை பண்ணியிருந்தேன், சுக்கிரன் வெர்சஸ் குரு அப்படின்னு சொல்லிட்டு, சுக்கிரனா குருவா அப்படின்னு சொல்லிட்டு. உங்களுக்கு இப்போ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்றது புரியல, அதாவது இப்போ நான் சுக்கிரனை பற்றி பேசக்கூடிய இந்த விஷயம் உங்களுக்கு புரியல அப்படின்னா நீங்கள் அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். அதாவது சுக்கிரனுக்குள்ள குரு இருக்குங்க, விச் மீன்ஸ் இந்த சுக்கிரனோட கர்ம பதிவை கொண்ட நபர்களுக்குள்ளர
ஒரு ஆசிரியர், ஒரு டீச்சர், ஒரு கைடு அப்படின்றவர் ஒளிஞ்சுக்கிட்டு இருக்காரு. இவங்க நினைச்சாங்கன்னா ரொம்ப சுமாரான ஒரு கேரக்டரை கூட, லைஃப்பில் எந்த மோட்டிவேஷனுமே இல்லாத கேரக்டர் கூட நல்லா மோட்டிவேட் பண்ணி ஒரு நல்ல நிலைமைக்கு இவங்களால கொண்டு வர முடியும். ஸோ இவங்களே ஒரு மிகப்பெரிய ஒரு கைடு. எப்போவுமே எல்லாரையும் ட்ரெயின் பண்ணிட்டு, டீச் பண்ணிட்டு, மோட்டிவேட் பண்ணிட்டு, யாராவது ஒரு கஷ்டம் அப்படின்னு அவங்க ஒரு ஓரமாக உட்கார்ந்தா போதும், இவங்க போய் உடனே அவங்கள மோட்டிவேட் பண்ணி அவங்கள வந்து எல்லார் கூடயும் சேர்ந்து மிங்கிள் ஆக வைக்கிறதுக்கு என்ன வேலை பண்ணுமோ அது எல்லாத்தையும் சூப்பராக பண்ணுவாங்க. அண்ட் இவங்களுக்கும் நிறைய எமோஷன்ஸ் அப்படின்றது இருக்குங்க. ஏன்னா நீங்கள் பாருங்கள், சுக்கிரன் பிறந்த நட்சத்திரமே மகம். அண்ட் மகம் அப்படின்றது மறுபடியும் சந்திரனோட கர்ம பதிவு. ஸோ எமோஷன்ஸ் அப்படின்றது இங்கே அடிப்படையிலே வந்துடுது. ஸோ சுக்கிரனோட கர்ம பதிவை கொண்ட நபர்கள் புண்ணியத்தை சம்பாதிக்கணும், பாசிட்டிவாக இருக்கணும், பாசிட்டிவ் கர்மாவை சம்பாதிக்கணும், சேர்த்து வச்சுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா, முதல்ல எல்லார்ட்டையும் நல்லா பழகுங்க, நல்லா ஃப்ரெண்ட்லியாக இருங்க, அவங்கள மோட்டிவேட் பண்ணுங்கள், அவங்கள அடுத்தடுத்த லெவலுக்கு கொண்டு போங்க. அதுவே உங்களுக்கு தலை சிறந்த பரிகாரம். அண்டு இன்னொரு விஷயம், உங்களுக்குள்ளார அந்த டீச்சருக்கு உண்டான ஆட்டிடியூட் இருக்குது. ஸோ அதனால் எப்போல்லாம் முடியுதோ அப்போல்லாம் யாரையாவது மோட்டிவேட் பண்ணுங்கள், டீச் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு நாலேஜை அவங்கக்கிட்ட ஷேர் பண்ணிக்கோங்க. ஆனால் ஒரே ஒரு விஷயத்த பண்ணாதீங்க. அது என்னன்னா, தவறான விஷயங்களுக்கு துணை போவது, தவறான விஷயங்களுக்காக மற்றவங்கள வந்து ஊக்குவிக்கிறது, மோட்டிவேட் பண்ணுறது, அவங்கள கல்டிவேட் பண்ணுறது தப்பான விஷயத்துக்கு, அதை செய்யவே செய்யாதீங்க. எப்போவுமே எந்த சூழ்நிலையிலும் உங்களுக்கு பிடிச்சவங்க சஃபர் ஆகிறாங்க, கஷ்டப்படுறாங்க அப்படின்னா, மாரலாக அவங்கள லீகலாக எப்படி அவங்கள வெளியே கொண்டு வரணுமோ அந்த வேலையை நீங்கள் பண்ணலாம். பட் ஆனால் இந்த சுக்கிரனோட கர்ம பதிவை கொண்ட நபர்கள் நான் நிறைய அப்சர்வ் பண்ணியிருக்கிறேன். ஊருக்கு தெரியாமல் சில தப்பு வந்து பண்ணி எப்படியாவது அவங்க ஃப்ரெண்டை காப்பாற்றலாம், சட்டத்துக்கு தெரியாமல் மற்றவங்களுக்கு தெரியாமல் எப்படியாவது ஏதாவது ஒரு தப்பான விஷயம் பண்ணியாவது அவனை காப்பாற்றிட முடியுமா, அவனை வந்து சேவ் பண்ணிட முடியுமா அப்படின்னு சொல்லி இவங்க ஒரு பெரிய பிரச்சனையில் சிக்கின சம்பவங்களெல்லாம் நான் நிறைய பார்த்துருக்குறேன் இந்த சுக்கிரனோட கர்ம பதிவில். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நண்பர்களுக்கோ இல்லை மற்ற யாருக்கோ நீங்கள் ஹெல்ப் பண்ணுறீங்க அப்படின்னா அதை லீகலாக பண்ணுங்கள், உங்களோட சக்திக்குள்ளே அதை பண்ணுங்கள், சரிங்களா? உங்கள் சக்தியை மீறி உங்கள் தலையை அடமானம் வச்சு நீங்கள் பண்ணணும் அப்படின்றது அவசியம் கிடையாது. அப்படி பண்ணிங்கன்னா அதன் மூலமாக உங்களோட எதிர்காலமே, அதன் காரணமாக உங்களோட எதிர்காலமே கேள்விக்குறியாவதற்கான வாய்ப்பு இருக்குது. அண்ட் இந்த சுக்கிரனோட கர்ம பதிவு கொண்ட நபர்கள் நிறைய எங்கே தப்பாக புரிஞ்சுக்கப்படுறாங்க அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து நான் ஏற்கனவே சொன்னல, எப்போவுமே ரொம்ப ஹாப்பியாக, ரொம்ப கலர்ஃபுல்லாக, ஜாலியாக இருக்கக்கூடிய நேச்சர் கேரக்டர் இல்லையா? இது வெளியில் மற்றவங்களுக்கு பார்க்கும்போது எப்படி இருக்கும் அப்படின்னா, என்ன இவன் எப்போ பார்த்தாலும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கா, எப்போவுமே இப்படி ஜாலியாக இருந்தால் லைஃப்பில் எப்போ தான் ஒரு சீரியஸ்னஸ் வர்றது? இந்த மாதிரியான ஒரு கொஸ்டினை கட்டாயம் பெரும்பாலான சுக்கிரனோட கர்ம பதிவு கொண்ட நபர்கள் கேட்டிருப்பீங்க உங்கள் லைஃப்பில். ஏன்னா நீங்கள் ஹாப்பியாகவோ ஜாலியாகவோ இருக்கிறது மற்றவங்களுக்கு எப்படி தெரியும்னா, நீங்கள் வந்து லெத்தாஜிக்காக இருக்கீங்க, கேர்லெஸ்ஸாக இருக்கீங்க, ஃப்யூச்சரை பற்றி உங்களுக்கு சீரியஸ்னஸே இல்லை அப்படின்ற ஒரு பின்பத்தை உங்களை சுற்றி உள்ள உங்களோட மனசில் நீங்கள் கட்டமைச்சிக்கிட்டே இருப்பீங்க. அதுக்கு தகுந்த மாதிரி நீங்களும் லைஃப்பில் நிறைய சின்ன சின்ன முட்டாள்தனமான தவறுகளை கேர்லெஸ்ஸாக பண்ணிட்டு போவீங்க. இப்போ இதை சொல்லி மட்டும் என்ன பிரயோஜனம்னு எனக்கு தோணுது. ஏன்னா நிறைய சுக்கிரனோட கர்ம பதிவை கொண்ட நபர்கள் யாராவது தன்னை வந்து லெத்தாஜிக்காக இருக்க, கேர்லெஸ்ஸாக இருக்க, லைஃப்பில் சீரியஸ்னஸில் எப்பவுமே ஜாலியாக இருக்க நீ அப்படின்னு சொன்னாலும் அதை அவங்க ஒரு பெரிய ஒரு பொருட்டாக எடுத்துக்கிறது கிடையாது. அதேமாரி ஏதாவது ஒரு சுக்கிரனோட கர்ம பதிவை கொண்ட நபர்கள் நீங்கள் அப்படி ஃபீல் பண்ணுறீங்கன்னா இந்த நேச்சரை நீங்கள் மாற்றிக்க ட்ரை பண்ணுங்கள். இது அப்படி ஃபீல் பண்ணக்கூடிய ஒரு 10% மக்களுக்கு மட்டும்தான். பெரும்பாலான சுக்கிரன் கர்மா, ஏன் இது வரைக்கும் நான் பார்த்த எந்த சுக்கிரன் கர்மாவுமே லைஃப்பில் பயங்கர ஒரு சீரியஸாக அப்படி இருந்ததே கிடையாது. அவங்க எப்போவுமே ஜாலியாக, ஹாப்பியாக அப்படி தான் இருப்பாங்க. அண்ட் நிறைய பெண்கள் கஷ்டப்படக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் எது அப்படின்னா, தன்னை சரியாக புரிஞ்சு கொள்ள முடியாத ஒரு ஆணை அவங்க திருமணம் செய்யும்போது, இந்த பெண்ணுக்கு சுக்கிரன் கர்மா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இந்த பெண் எது பண்ணாலும் அந்த ஆணுக்கு எப்படி இருக்கும்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா திமிர்த்தனமாக இருக்கும். ஒரு அடங்காதவ, ரொம்ப திமிரு பிடிச்சவ, ரொம்ப எகத்தாலும் பிடிச்சவ அப்படின்ற மாதிரி அந்த மாதிரி ஒரு பெர்ஸ்பெக்டிவ் எப்போவுமே அந்த எதிராளிக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ பெண்கள் உங்களுக்கு சுக்கிரன் கர்மா இருக்கு அப்படின்னா தயவு செஞ்சு உங்களை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு நபரை கல்யாணம் பண்ணிக்கோங்க. அட்லீஸ்ட் பொருத்தமாவது ஒழுங்காக பாருங்கள். ஏன்னா நீங்கள் எப்போவுமே சந்தோஷமாக இருக்கக்கூடிய, எப்போவுமே வந்து ஹாப்பியாக இருக்கக்கூடிய நபர்கள். எனக்கு ஒரு சின்ன இன்சிடென்ட் சொல்கிறேன். இது ஏன் இப்படி நான் திரும்ப திரும்ப இந்த பாயிண்ட்டை நான் ரிப்பீட் பண்ணிட்டே இருக்கேன்னா, ஒரு சின்ன எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். இது என்னை சுற்றி நடந்த ஒரு விஷயம். ஒரு நபர் முடியாமல் ஹாஸ்பிட்டலில் படுத்துக்கிட்டு இருக்காரு. அவருக்கு வந்து ஒரு சின்ன மைனர் சர்ஜரி அப்படின்றது ஒன்று நடந்தது.
நான் அந்த இடத்துல நான் இருக்கேன். எல்லாமே எனக்கு தெரிஞ்சவங்க தான் வச்சுக்கோங்களேன். யாருனாலும் பேர் சொல்ல நான் விரும்பலை. எனக்கு தெரிந்த ஒரு நபர், அவருக்கு வந்து ஒரு மைனர் சர்ஜரி பண்ணிட்டு அவங்க வந்து பெட்டில் இருக்கிறாங்க. அவங்களோட உடன் பிறந்த ஒரு நபர் அந்த டைமில் அவர் வந்து பார்த்தீங்கன்னா போய் ஜாலியாக வந்து ஐஸ்கிரீம் சாப்பிட்டு, அவருக்கும் ஒரு ஐஸ்கிரீம் வாங்கின்னு வந்துட்டு, அவர் சாப்பிடக்கூடாதுன்னு தெரியும், அவருக்கும் ஒரு ஐஸ்கிரீம் வாங்கின்னு வந்துட்டு, என்ன சாப்பிடலாம் மத்தியானம், எந்த ஹோட்டலில் என்ன நான்வெஜ் ஐட்டம் வந்து நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா முன்னாடி உட்காந்து வந்து டிஸ்கஸ் பண்ணுறாரு. இங்கே அவர் வழியில் துடிச்சிட்டு இருக்காரு. அவருக்கு ஆப்ரேட் பண்ணி அவர் படுத்துக்கிட்டு இருக்காரு. அவரால் வந்து அப்படி இப்படி கூட எந்திரிக்க முடியல. அவருக்கு வலி வேற ஒரு பக்கம். அப்படி இருக்கும்போது இவங்க ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்டது மட்டும் இல்லாமல் அடுத்து எங்கே நான்வெஜ் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த நபர் தேடிக்கிட்டு இருக்காங்க. இப்போ இவரோட நிலைமையிலிருந்து கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். ஒரு கருணைக்காவது கொஞ்சம் வெளியே போய் இதை டிஸ்கஸ் பண்ணலாம், இல்லைனா வந்து இதை பேசாமல் இருக்கலாம். இல்லை என்னடா நம்மளோட உடன் பிறந்த ஒரு நபருக்கு இப்படி ஆயிடுச்சு, சரி பாவம் அவர் அப்படின்னு சொல்லி அவரை வந்து என்ன சொல்கிறது, அதன் காரணமாக அன்னைக்கு ஒரு நாள் இதெல்லாம் பண்ணாமல் இருக்கலாம். ஆனால் இதை அவங்க சர்வசாதாரணமாக பண்ணுவாங்க. இதை விட சீரியஸான இன்சிடென்ட்டெல்லாம் நான் பார்த்துருக்குறேன். அந்த சமயத்துலலாம் அவங்க பாட்டு கேஷுவலாக ஜாலியாக அங்கே சுற்றி இருக்க சின்ன சின்ன சந்தோஷத்தை நோக்கி அவங்க வந்து போயிட்டுருப்பாங்க. இது எப்போ பேசினாலும் எனக்கு கான்ட்ரவர்சியாக தான் ஆகும். ஏன்னா நிறைய பேர் என்ன நினச்சிப்பாங்க, இது ரொம்ப பாசிட்டிவான மைண்ட் செட் தானே, அவங்க வந்து தன்னை சுற்றி எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் அவங்க பாசிட்டிவாக யோசிக்கிறாங்களே அப்படின்னு உங்களுக்கு தெரியும். பட் ஆனால் கூட ஒரு சுக்கிரன் கர்மாவை வச்சு வாழ்ந்தாதான் நான் என்ன பேசுகிறேன், என்னோடய வலி என்ன, நான் என்ன வலியை இங்கே நான் உங்கள் முன்னாடி சொல்ல வரேன் அப்படின்றது உங்களுக்கு புரியும். ஸோ இந்த பதிவின் மூலமாக நான் சொல்லக்கூடியது, சுக்கிரனோட கர்மாவுக்கு மிகப்பெரிய பரிகாரமாக எல்லார்ட்டையும் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருக்கிறது, எல்லாரையும் மோட்டிவேட் பண்ணுறது, எல்லாரையும் தன்னை சுற்றி உள்ள எல்லாரையும் சந்தோஷமாக வச்சுக்கிறது, மற்றவங்களோட மனசை புண்படுத்தாமல் அவங்க மனம் கோணாத மாதிரி அவங்கள சந்தோஷமாக வச்சுக்கணும். இது ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. அதுக்கு அடுத்த பாயிண்ட், அவங்களுக்குள்ள ஒரு குரு இருக்காங்க. எல்லா சுக்கிரன் கர்மாவுக்குள்ளேயும் ஒரு குரு அப்படின்ற அந்த ஒரு நேச்சரை ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கு. ஸோ முடிஞ்ச அளவுக்கு மற்றவங்களுக்கு உங்களோட நாலேஜை ஷேர் பண்ணுங்கள், மற்றவங்களை ட்ரெயின் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன தெரியுமோ அதை நீங்கள் சொல்லிக் கொடுங்க. அதன் மூலியமாகவே நீங்கள் நிறைய புண்ணிய கர்மாவை நீங்கள் சேர்ப்பீர்கள். அண்ட் இறுதியாக எல்லார்ட்டையும் ஃப்ரெண்டாக இருங்க. பட் ஆனால் இவன் தான் என் தோஸ்து, இவன் தான் என் தேவா, இவன் இல்லைனா நான் இருக்கவே மாட்டேன் அப்படின்னு யார் மேலேயும் ரொம்ப பொசசிவாக மட்டும் இருக்காதீங்க. அதே மாதிரி ஒரு நபரை சார்ந்து டிபெண்ட் பண்ணி இருக்காதீங்க. அது உங்களுக்கு நிறைய வலியை உண்டு செய்யும். அண்ட் எத்தனை நபர்களுடன் எத்தனை நண்பர்களுடன் பழகினாலும் லிமிட் அப்படின்ற ஒரு விஷயத்தை கடைபிடிக்கணும். ஏன்னா சுக்கிரனோட கர்ம பதிவு கொண்ட நபர்கள் தான் அசால்ட்டாக அந்த லிமிட்டை தாண்டி வேற எக்ஸ்ட்ரீமுக்கு போகக்கூடிய நபர்களும் கூட. ஸோ எல்லார்ட்டையும் ரொம்ப லிமிட்டாக இருக்கணும். யாரை எங்கே ஸ்டாப் பண்ணுமோ அந்த இடத்துல அவங்களுக்கு ஒரு வேலியை போட்டு அவங்கள நிப்பாட்டிடணும். எல்லாருக்கும் உங்கள் பர்சனல் லைஃப்பில் இல்லை உங்களோட அந்தரங்க விஷயங்களில் நீங்கள் வந்து இடம் கொடுக்கக்கூடாது. எல்லாருக்கும் அதை சொல்லவும் கூடாது, ஷேர் பண்ணவும் கூடாது. எல்லாருக்கும் அதில் தலையிடுற அளவுக்கு ஒரு உரிமையை கொடுக்கவும் கூடாது. அடுத்ததாக செவ்வாய்க்கான வாழ்வியல் பரிகாரங்கள் என்னென்ன அப்படின்றத பார்க்கலாம். கிருத்திகை, பூரம், மூலம், ரேவதி, கும்ப ராசி, கும்ப லக்னம் உங்களுக்கான பதிவு தான் அது. இந்த செவ்வாயினுடைய கர்மா அப்படின்னாலே எல்லாருக்கும் ஞாபகம் வர்றது தைரியம், வீரியம். இந்த செவ்வாய் கர்மா அப்படின்னாலே இந்த தற்காப்பு கலைகள் மற்றும் விளையாட்டு, இதெல்லாம் தான் இந்த செவ்வாய் அப்படின்னு சொன்னாலே எல்லாருக்கும் ஞாபகம் வரக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. இந்த பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னிடம் இந்த வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டு கேட்கக்கூடிய அன்பர்கள் சிலர் என்ன பண்ணுறாங்க, என்ன கேட்குறாங்க அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, சார் இப்போ நீங்கள் வந்து சில பரிகாரங்கள் சொல்கிறீங்க, என்னோட ராசிக்கு இல்லை என்னோட நட்சத்திரத்துக்கு சில வாழ்வியல் பரிகாரங்களை சொல்கிறீங்க, ஆனால் அதெல்லாம் ரொம்ப டெக்னிக்கலாக இருக்கே சார், அதுக்கெல்லாம் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி வருது. நான் வந்து என்னோடய வீக்கெண்டில் இல்லை நான் ஃப்ரீயாக இருக்கும்போது இல்லை ஈவினிங் டைமில் வந்து நான் வந்து இந்த முடியாதவங்களுக்கு ஏதாவது சாப்பாடு வாங்கி கொடுக்கறது, இல்லை படிக்க முடியாமல் இருக்கக்கூடிய ஏழை பசங்களுக்கு நான் பணம் கொடுக்கறது, இதெல்லாம் பண்ணால் என்னோடய கர்மா, கெட்ட கர்மாலாம் கழிஞ்சிருமா, இதெல்லாம் பண்ணால் எனக்கு பாசிட்டிவ் கர்மா வந்துடுமா அப்படின்னு சிலர் கேட்குறாங்க. பிரபஞ்சம் உங்களுக்கு ஒரு டெஸ்ட் வைக்கும். இப்போது ஒரு சினாரியோ சொல்கிறேன். உங்களுக்கு தற்காப்பு கலை நல்லா தெரியும், இந்த குன்ஃபு, கராத்தா அதெல்லாம் சொல்கிறாங்களே, அதெல்லாம் உங்களுக்கு நல்லா தெரியும். அந்த செவ்வாயினுடைய கர்மாவில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பாசிட்டிவ் அது. அதை நீங்கள் கையில் வச்சுருக்கீங்க. உடம்ப நல்லா திடகாத்திரமாக ஆரோக்கியமாக சூப்பராக வச்சுருக்கீங்க. உங்களை யாராவது ஒருத்தர் வந்து இரிட்டேட் பண்ணுறாங்க, இல்லை உங்களை யாராவது வந்து
என்ன சொல்கிறது, அவமானப்படுத்துகிறாங்க, அசிங்கப்படுத்துகிறாங்க, இல்லை திட்டுறாங்க, உங்களை காயப்படுத்துகிறாங்கன்னு வச்சுப்போமே, அவங்கக்கிட்ட போய் நீங்கள் அதை உபயோகப்படுத்துனீங்க, அவங்கள நீங்கள் அடிக்கிறீங்க, அவங்கள நீங்கள் காயப்படுத்துறீங்க அப்படின்னா, நீங்கள் 100 நல்லது பண்ணாலும் பிரபஞ்சம் வைக்கக்கூடிய அந்த ஒரு டெஸ்ட்டில் ஃபெயில் ஆனதாக தான் கணக்கு. இது எப்படி சார், நான் 100 நல்லது பண்ணியிருக்கேனே, வேணா 99 வச்சுக்கலாமே, அது ஒன்று தானே நான் தப்பு பண்ணேன் அப்படின்லாம் நீங்கள் சொல்ல முடியாது. பிரபஞ்சம் போடக்கூடிய டேலி கணக்குன்றது இப்படி தான் டேலி பண்ணுவாங்க. நம்ம முழுசாக திருந்தணுங்க. நமக்கு இருக்கக்கூடிய பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸை நம்ம கரெக்டாக பேலன்ஸ் பண்ணணும். நம்ம முழுசாக திருந்தாத வரைக்கும் பிரபஞ்சம் திரும்ப திரும்ப நம்ம வாழ்க்கையில் ஒரே மாதிரியான பிரச்சனைகளை தான் கட்டமைக்கும் நம்மளை சுற்றி. எனக்கு ரொம்ப மிகவும் பிடித்த ஒரு வார்த்தை, இங்கிலீஷில் ஒரு கோட் இருக்குது. அதாவது, லைஃப் லெசன்ஸ் வில் பி ரிப்பீட்டட் அன்லெஸ் ஆர் அன்டில் யூ லேர்ன் ஃப்ரம் த மிஸ்டேக்ஸ். அந்த பேட்டர்ன் திரும்ப 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 ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். அந்த பஞ்சாயத்து, அந்த பிரச்சனை வேறு நபர்கள் மூலயமா வேறு சீனில் நடக்குமே தவிர ஒரே ஸ்கிரிப்ட் தான் வாழ்க்கையில் திரும்ப திரும்ப நடந்துக்கிட்டே இருக்கும். அது என்ன அப்படின்றத நம்ம அப்சர்வ் பண்ணணும். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி வீடியோ பதிவுகளை பார்த்து நம்ம லைஃப்பில் என்ன மாதிரியான ஒரு பேட்டர்ன் இருக்குது, நம்ம என்ன கர்மா கீழே வரோம் அப்படின்றதையாவது தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? அதை விட்டுட்டு நீங்கள் ஃப்ரீயாக இருக்கும்போது உதவி பண்ணுறது, 1000 பேருக்கு கூட உதவி பண்ணுங்கள், சந்தோஷமாக உதவி பண்ணுங்கள், உங்களால் 4 பேர் சாப்பிட்டோம். ஆனால் அந்த கர்மான்ற ட்ராப்லேருந்து நீங்கள் வெளியே வருவீங்களான்னு பார்த்தீங்கன்னா, பிரபஞ்சம் வைக்கக்கூடிய டெஸ்ட்டில் நீங்கள் பாஸ் ஆனால் மட்டுமே அதிலேருந்து வெளியே வர முடியும். அதை நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் எல்லா வீடியோ பதிவுகளையும் நான் சொல்கிறேன், கர்மம் அறிந்து தர்மம் செய்க அப்படின்னு சொல்லிட்டு. உங்களுக்கு என்ன கர்மா இருக்கோ அது சார்ந்த நல்லது நீங்கள் பண்ணாதான் உங்களுக்கு அது பாசிட்டிவ், உங்களுக்கு அது நன்மை பயக்கும். புரிஞ்சுக்கோங்க. பிரபஞ்சம் ஒரு டெஸ்ட் வைக்கும், ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, இப்போ செவ்வாயினுடைய கர்ம பதிவுக்குள்ளே போயிடலாம். இந்த செவ்வாய் கர்மா அப்படின்னாலே நான் முன்னாடியே சொன்ன மாதிரி எல்லாருக்கும் ஞாபகம் படுறது வந்து பார்த்திங்கன்னா விளையாட்டு, ஸ்போர்ட்ஸ். அப்படி இல்லை என்றால் இந்த தற்காப்பு கலைகள், இந்த மாதிரியான விஷயங்கள், இதெல்லாம் தான் வந்து செவ்வாய் அப்படின்னாலே எல்லாருக்கும் ஞாபகம் வரும். அப்புறம் இந்த சிவில் கன்ஸ்ட்ரக்ஷன், இதெல்லாம் செவ்வாய்னா எல்லாருக்கும் ஞாபகம் வரும். இந்த செவ்வாய் கர்மா கொண்டவர்களின் வாழ்வியல் பரிகாரம் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, ஃபஸ்ட்டு விஷயம், இவங்க ஒரு கெட்டதை செய்யக்கூடாது. ஒரு 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 நெகட்டிவை இவங்க கட்டாயம் தவிர்த்துக்கணும். அது என்ன அப்படின்னா, இவங்க எல்லா நேரமும் எல்லா இடத்துலையும் 24/7 இவங்க வந்து நூல் பிடிச்சா மாதிரி வேலை செய்வாங்க. எந்த இடத்துக்கு விட்டிங்கனாலும் பக்காவாக ஒரு காரியத்தை சொன்னபடி செஞ்சுட்டு வந்து நிற்பாங்க. இதுதான் செவ்வாயினுடைய கர்மா இல்லையா? இதுதான் இவங்களோட ஸ்ட்ரென்த். முதல்ல இதை இவங்க மற்றவங்க கிட்ட எதிர்பார்க்கக்கூடாது. எதிர்பார்த்துட்டு அதை அவங்க நிறைவேற்றலை, செய்யலை அப்படின்னா ஃபஸ்ட்டு விஷயம், டென்ஷன் ஆகக்கூடாது. இன்ன வரைக்கும் நான் என்னிடம் வரக்கூடிய எல்லா செவ்வாய் கர்மாக்கும் நான் சொல்லக்கூடிய டிப்ஸ் இல்லை அட்வைஸ் என்னென்னா, உங்களால் ஒரு விஷயத்த செய்ய முடியுதா செய்யுங்க. இன்னொருத்தர்கிட்ட பொறுப்பை விட்டுட்டு நீங்கள் எப்போ பார்த்தாலும் நீங்கள் டென்ஷன்லேயே உட்காந்துக்கிட்டு இருக்காதீங்க. அப்படி இல்லையா, யார் அந்த வேலைக்கு சரிப்பட்டு வருவாங்களோ அவங்கக்கிட்ட அந்த பொறுப்பை கொடுத்துட்டு நீங்கள் ரிலாக்ஸாக உட்காந்துக்கோங்க. நான் பார்த்த நிறைய செவ்வாயினுடைய கர்ம பதிவு கொண்ட நபர்கள் ஒருத்தர்கிட்ட ஒரு வேலையை கொடுத்துட்டு அவங்க இங்கேருந்து அந்த கடைக்கு கூட போயிருக்க மாட்டாங்க, அந்த இடத்துக்கு கூட போயிருக்க மாட்டாங்க. அதுக்குள்ளே ஒரு 100 ஃபோன் பண்ணி அந்த வேலையை இவரே பாதி முடிச்சிடுவார். அந்த ஓனர்கிட்ட பேசுவார், ஓனர் எடுக்கலாம், அங்கே வேலை செய்யக்கூடிய நபர்கிட்ட பேசுவார். பேசி இப்படி ஒருத்தன் வருவான், அவனுக்கு இந்த பொருளை காட்டு, அவன் இதை தான் எடுப்பான், அதை கொடுக்காத, இது அவனுக்கு இதை கொடு அப்படின்ற மாதிரி அவரே பாதி வேலையை முடிச்சிடுவார். ஸோ செவ்வாயினுடைய கர்ம பதிவை கொண்ட நபர்கள் உங்களால் செய்ய முடிஞ்ச வேலையை மட்டும் செய்யுங்க. உங்களால் செய்ய முடியாத வேலைக்கு ஒரு ஆள் வச்சுக்கோங்க. இல்லை ஆள் வைக்கிறீங்க அப்படின்னா அந்தந்த வேலைக்கு தகுந்த மாதிரியான ஆட்களை வைங்க. தவறான ஒரு நபர்கிட்ட நீங்கள் பொறுப்பை ஒப்படைச்சிட்டு நீங்கள் டென்ஷன் ஆகிறதுல எந்த பிரயோஜனமும் கிடையாது. உங்களுக்கு ஒரு வாட்டி செல்ஃப் டவுட் வந்துருச்சு அப்படின்னாலே முடிஞ்சுது, நம்ம டென்ஷனாக போகிறோம் அப்படின்றத நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. அந்த வேலையை பெட்டர் நீங்களாக போஸ்ட்பான் பண்ணி உங்களுக்கு எப்போ சௌகரியமாக இருக்கோ, டைம் கிடைக்குதோ அப்போ செஞ்சு முடிங்க. தப்பான ஒரு நபர்கிட்ட கொடுத்துட்டு நீங்கள் டென்ஷன் ஆகிறதுனால, நான் நிறைய செவ்வாயினுடைய கர்ம பதிவை கொண்ட நபர்களை நான் பார்த்துருக்கிறேன். ஒரு 40-45 வயசுலேயே ஹைப்பர் டென்ஷன், ரொம்ப ஹை பிபி சார்ந்த இஷ்யூஸ் இதெல்லாம் ஃபேஸ் பண்ணுறாங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு அதை தவிர்த்து கொள்ளுங்கள். தவிர்த்துக்கிட்டால் ரொம்ப ரொம்ப நல்லது. அண்டு இன்னொரு மிகப்பெரிய நெகட்டிவ், மற்றவர்களை காயப்படுத்துவது. அது நீங்கள் வார்த்தையால் காயப்படுத்தினாலும் சரி, இல்லை நீங்கள் போய் அடித்தாலும் சரி. இன்னமும் நான் நிறைய செவ்வாய் கர்மாவை பார்த்துக்கிட்டு இருக்கேன். அந்த ஃபிசிக்கல் அப்யூஸ்ன்றது சர்வசாதாரணமாக பண்ணுறாங்க. தயவு செஞ்சு யாரையும் கை நீட்டி அடிக்காதீங்க. அவன் வந்து எத்தனையோ ஜென்மம் பிறந்து அவன் ஒரு கர்மாவை அக்யூமுலேட் பண்ணியிருப்பான்.
அவனை நீங்கள் இப்படி அடிக்கிறதன் மூலியமாக அத்தனை மூட்டை கர்மாவையும் நீங்கள் அப்படியே தூக்கிப்பீங்க. அவன்கிட்ட அப்படியே வாங்கிப்பீங்க. நீங்கள் 10 தலைமுறைக்கு நீங்கள் 10 தடவை நீங்கள் பிறந்து அதெல்லாம் கழிக்கணும். அவ்வளோ டைம் ஆகும் அதை நீங்கள் கழிக்கணும் அப்படின்னா. ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு இந்த ஃபிசிக்கல் அப்யூஸ் தயவு செஞ்சு யாரையுமே பண்ணாதீங்க. அண்ட் முடிஞ்ச அளவுக்கு இந்த டென்ஷன் ஆகக்கூடிய வேலைகளை கம்மி பண்ணிக்கோங்க. ஒரு வேலை டென்ஷன் ஆக போகுது அப்படின்றத, அதாவது உங்களுக்கு எல்லாத்தையுமே முன்னாடியே ஜட்ஜ் பண்ண தெரியும். அது உங்களோட மிகப்பெரிய ஸ்ட்ரென்த். அந்த ஸ்ட்ரென்த்தை பயன்படுத்தி இந்த வேலையை இப்போ செஞ்சால் டென்ஷன் ஆகும், எதுக்கு இதை செஞ்சுட்டு அப்படின்னு சொல்லி அந்த வேலையை ட்ராப் பண்ணிவிட்டு அந்த வேலையை போஸ்ட்போன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா செய்யுங்க. ஒரு வேலையை உடனே கட்டாயமாக செஞ்சே தீரணும் அப்படின்றது அவசியமே கிடையாது. ஸோ அதை மைண்டில் வச்சுக்கோங்க. டென்ஷன் ஆக்குறாங்க சுற்றி உள்ளவங்க, இல்லை ஏதாவது ஒரு விஷயம் டென்ஷன் பண்ணுதுன்னா அந்த வேலையை போஸ்ட்போன் பண்ணுங்கள், இல்லை அதை தள்ளி வைங்க. அதுதான் மிகவும் நல்லது. சரி, இப்போ பரிகாரம், வாழ்வியல் பரிகாரம் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது முதல் விஷயம், செவ்வாயினுடைய கர்மாவுக்கு நான் கொடுக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய சஜஷன் எது அப்படின்னா, நீங்கள் வேலைக்கு போகிறீங்க, பிஸ்னஸ் பண்ணுறீங்க, என்ன வேணால் பண்ணுங்கள். உங்களோட வேலை நேரம் தவிர்த்து மற்ற நேரங்களில் மற்றவங்களோட கெரியரை அப்லிஃப்ட் பண்ணுறதுக்கு ஏதாவது ஒரு ஹெல்ப் பண்ணுங்கள். சும்மா நாம்காவாசி செய்யக்கூடாது. உண்மையாலே உணர்வு பூர்வமாக அதை செய்யணும். மற்றவர்களோட கெரியரை முன்னேற்றுவதற்கு, அவங்களோட கெரியரில் அவங்க அடுத்தடுத்த லெவல் போகிறதுக்கு அவங்களுக்கு என்ன ஹெல்ப் பண்ண முடியுமோ அதை தயவு செஞ்சு பண்ணுங்கள். நீங்கள் இதையும் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களுக்கு தெரிஞ்ச இடத்துல சும்மா ஒரு வேலையை ரெக்கமெண்ட் பண்ணிட்டு அப்படியே சைலண்ட் ஆகிடுவாங்க. அப்படி இல்லை. கெரியரில் ஒருத்தவங்களை முன்னாடி கொண்டு வர்றது அப்படின்னா, ஒருத்தவங்க ஏதாவது ஒரு ஸ்கில்லை வளர்த்துக்கணும், இல்லை ஏதாவது ஒரு ஸ்கில்லை அவங்களால கற்றுக்க முடியாமல் கஷ்டப்படுறாங்க அப்படின்னா அந்த ஸ்கில்லை நீங்கள் கற்றுக் கொடுங்க. அவரோட வேலைக்கு அவர் எப்படி இருந்தால் சூட் ஆகும் அப்படின்றத நீங்கள் அவருக்கு சொல்லிக் கொடுங்க. அவரோட வேலை எதெல்லாம் டிமாண்ட் பண்ணுதுன்னு சொல்லி அவரை நீங்கள் எக்யூப் பண்ணுங்க. அவரை நீங்கள் அதுக்கு தயார்படுத்துங்க. சும்மா ஒருத்தருக்கு ப்ரொமோஷன் வாங்கி கொடுக்குறதோ, ஒருத்தருக்கு டிரான்ஸ்ஃபர் வாங்கி கொடுக்குறதோ உங்கள் தலையெழுத்தை மாற்றவே போகிறது கிடையாது. அதுவும் ஒரு உதவி தான், இல்லைன்னு சொல்ல. ஆனால் அவங்களோட கெரியரில் அவங்கள நீங்கள் அடுத்த லெவல் புஷ் பண்ணுறீங்க, இல்லை அவங்க அடுத்த லெவல் போகிறதுக்கு நீங்கள் நிறைய எஃபர்ட் போடுறீங்க, உடல் உழைப்போ இல்லை மூளை சம்மந்தப்பட்ட உழைப்போ நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா அது கொடுக்கக்கூடிய ரிசல்ட், அது உங்களுக்கு கொடுக்கக்கூடிய நன்மைன்றது நீங்கள் நினச்சி கூட பார்க்க முடியாத ஒரு விஷயமா இருக்கும். அண்டு இந்த நிறைய செவ்வாயினுடைய கர்மாவை நீங்கள் பார்த்துருப்பீங்க. சட்டுன்னு வேலையை விடுவாங்க. அதில் எல்லாருக்குமே டக்குன்னு வேலை கிடைக்காது. இதுக்கு முன்னாடி இல்லை அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய யாராவது ஒரு நபரை நீங்கள் பாருங்கள், அவங்க யார் வேலை கேட்டாலும் ஏதாவது ஒரு வேலையை அவங்க ஏற்பாடு பண்ணி கொடுத்துருப்பாங்க. அதனால இந்த செவ்வாய் கர்மாவுக்கு வண்டி ஓடிட்டு இருக்கும். அவங்க குடும்பத்தில் இவர் சட்டுன்னு ரோசப்பட்டு வேலையை விட்டுருவார், யார்கிட்டையும் நிரந்தரமாக வேலை செய்ய மாட்டார். ஆனால் இவருக்கு மட்டும் எப்படி வேலை கிடைக்கும்னே தெரியாது, வேலை கிடச்சிக்கிட்டே இருக்கும். இது எல்லா செவ்வாய் கர்மாவுக்கும் நடக்காது, சில செவ்வாய் கர்மாவுக்கு மட்டும்தான் நடக்கும். காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க ஃபேமிலியில இல்லை அவங்க சைடில் இருக்கக்கூடிய நபர்கள் யாராவது எப்பயுமே யாருக்காவது ஜாப் ரெஃபர் பண்ணிட்டு இல்லை ஏதாவது ஒரு ஹெல்ப்னு கேட்டாங்கன்னா அந்த கெரியர் சம்மந்தப்பட்டு ஏதாவது ஒரு ஹெல்ப் பண்ணிகிட்டே இருந்திருப்பாங்க. ஸோ அதனால் இந்த கெரியர் சார்ந்த ஹெல்ப்பை மற்றவங்களுக்கு பண்ணுங்கள். அவங்கள நீங்கள் கெரியரில் நீங்கள் அப்லிஃப்ட் பண்ணுறீங்க அப்படின்ற பட்சத்தில் அது உங்களுக்கு மிகப்பெரிய புண்ணியத்தை தரும். அடுத்து செவ்வாய் கர்மா அப்படின்னா இந்த பார்ட்னர்ஷிப். நீங்கள் டைரெக்டாக யாரு கூடயும் பார்ட்னர்ஷிப் போயிடாதீங்க. ஒரு பார்ட்னர் மாதிரி நீங்கள் ஒரு பிஸ்னஸில் ஒருத்தவங்களுக்கு நீங்கள் உங்களுக்கு தேவையான ஒரு விஷயத்தை நீங்கள் அவங்ககிட்டேருந்து வாங்கிக்கலாம். அது ஃபீஸாக இருக்கட்டும், இல்லை பார்த்தீங்கன்னா அது ஏதாவது ஒரு அமௌண்ட்டாக இருக்கட்டும், இல்லை ஏதாவது ஒரு காரியமாக இருக்கட்டும், உங்களுக்கு என்ன ரிட்டர்ன் தேவையோ அதை நீங்கள் வாங்கிக்கோங்க. பட் ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு பார்ட்னர் மாதிரி அடுத்தவங்களோட பிஸ்னஸை நீங்கள் மோட்டிவேட் பண்ணி நீங்கள் அவங்களுக்கு நீங்கள் ஒரு குரு மாதிரி ஒரு கைடு மாதிரி இருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில் அதுவும் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய நன்மையை தரும். பட் ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் ஒன் திங், ஒரு விஷயத்தை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க. தெர் இஸ் அ லிமிட் ஃபார் ஈச் அண்ட் எவ்ரி திங். நீங்கள் உங்கள் பார்டரை கிராஸ் பண்ணக்கூடாது. நீங்கள் ஒரு மென்டார் மாதிரி இல்லை ஒரு அட்வைசரி ரோலில் மட்டும்தான் நீங்கள் இருக்கணுமே தவிர உங்கள் பார்டரை கிராஸ் பண்ணி நீ இதை செய், நீ இதை செஞ்சாதான் இது நல்லாயிருக்கும், இப்படி நீ பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி யூ ஷுட் நாட் ஃபோர்ஸ் எனிஒன். சஜஷன் கொடுக்குற இடத்துல இருந்து சஜஷன் கொடுத்துட்டு ஒதுங்கிக்கணுமே தவிர செவ்வாயினுடைய கர்மா நீங்கள் போயிட்டு ரொம்ப இன்வால்வ் ஆகிறீங்க, எல்லாத்தையும் தூக்கி தலையில் வச்சுக்கிறீங்க அப்படின்னா நாளைக்கு ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனை நடந்தாலும் எல்லா பழியும் நீங்கள் தூக்கி சுமக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதை மைண்டில் வச்சுக்கோங்க. உங்கள் லைன், உங்கள் பார்டர் எது அப்படின்றத வரைஞ்சிக்கோங்க. மற்றவங்களோட கெரியருக்கு ஹெல்ப் பண்ணாலும் அது ஒரு அட்வைசரி ரோல், ஒரு மென்டார் மாதிரி இருக்கணுமே தவிர நீங்கள் போய் உட்கார்ந்து எல்லாத்தையும் அங்கே நிர்வாகம் பண்ணிட்டு இருக்கக்கூடாது. அது உங்களுக்கு சூட்டும் ஆகாது.
அடுத்து செவ்வாய் அப்படின்னாலே ஒரு சகோதரன் அப்படின்னு வச்சுக்கலாம். சரிங்களா? ஆணுக்காக இருக்கட்டும், பெண்ணுக்காக இருக்கட்டும், ஒரு பிரதர் ரோல். நீங்கள் ஆணாருங்க பெண்ணாருங்க, ஒரு சிஸ்டர் ரோல் இல்லை ஒரு பிரதர் ரோல் அப்படின்றத பண்ணுங்க. அதிலும் குறிப்பாக உங்களுக்கு கீழே இருக்கிறவங்கள தூக்கி விட பாருங்க. நிறைய செவ்வாயினுடைய கர்மாவை நீங்கள் நல்லா நோட்டீஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா, அவங்க கூட ஃப்ரெண்டாக இருக்கிறவங்க எல்லாமே சின்ன சின்ன பையனாக இருப்பான். இவர் பயங்கர மெச்சூர்டாக, பயங்கர நாலேஜபிளாக, நல்ல டேலண்ட்டாக இருப்பார். ஆனால் இவர் கூட சுற்றுறது யாருமே இவங்களோட ஏஜ் அதிகமாக இருக்கக்கூடிய நபர்களாக இருக்க மாட்டாங்க. எல்லாருமே பெரும்பாலும் இவங்களோட ஏஜ் கம்மியாக இருக்கக்கூடிய நபர்களாக இருப்பாங்க. இது நீங்கள் நிறைய செவ்வாயினுடைய கர்மா கிட்ட நீங்கள் இதை அப்சர்வ் பண்ணலாம். அவங்களுக்கு ஒரு நல்ல பிரதர் மாதிரி இருந்து, லிட்ரலாக ஒரு பிரதர் மாதிரி இருந்து, அவங்களுக்கு வந்து நல்லதாக இருக்கட்டும் கெட்டதாக இருக்கட்டும் கூட நின்று நீங்கள் அதை அவங்களுக்கு செய்யும் பட்சத்தில் அதன் மூலமாக நீங்கள் அடையக்கூடிய ஒரு நன்மையும் வந்து மிகப்பெரியது. மறுபடியும் சொல்கிறேன், அவங்களுக்கு சும்மா வந்து தண்டமாக காசு கொடுத்து பழகக்கூடாது. அவங்க தப்பு செய்யும் போதெல்லாம் அதை என்கரேஜ் பண்ணக்கூடாது. ஒரு நல்ல ஒரு அண்ணனா தப்பு செய்யும்போது கண்டிக்கணும், நல்லது பண்ணும்போது அவங்கள நீங்கள் பாராட்டினீங்க அப்படின்னா அதுவும் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய நன்மையை உங்களுக்கு ஈர்த்து கொடுக்கும். உங்களுக்கு அது செய்யும். உங்களுக்கு ஏதாவது தற்காப்பு கலை தெரியும் அப்படின்னாலுமே அதை நீங்கள் மற்றவங்களுக்கு சொல்லி கொடுக்கலாம். எப்போவுமே நான் அந்த செவ்வாய் கர்மாவுக்கு சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்க, இல்லை இவங்க வந்து இவங்களோட ரிலேட்டிவ்ஸாக யாராவது இருக்காங்க அப்படின்னாலுமே அவங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா டேரெக்டாக இவங்க ஓடி போய் அதில் குதிச்சிடுவாங்க. டேரெக்டாக அது என்ன ஏதுன்னு ரொம்ப ஆராயாமல் அவங்களுக்கு போய் சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. இல்லை அவங்க பிரச்சனையை தூக்கி இவங்க தலையில் போட்டுப்பாங்க. இதை செவ்வாயினுடைய கர்ம பதிவு செய்யவே கூடாது. ஒருத்தவங்க கஷ்டப்படுறாங்கன்னா அவங்கள அந்த கஷ்டத்துலேருந்து நிரந்தரமாக வெளியே கொண்டு வர்றதுக்கு அவங்கள நீங்கள் எப்படி தயார்படுத்தணுமோ அந்த வேலையை நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா அது உங்களுக்கு புண்ணிய கர்மா. ஆனால் அதை விட்டுட்டு சும்மா நீங்கள் போய் அடுத்தவங்க பிரச்சனையில் போய் குதிச்சிங்க அப்படின்னா அது உங்களுக்கு பாவத்தை ஈர்த்து கொடுக்கும், பாவத்தை சேர்க்கும். ஸோ இதை மைண்டில் வச்சுக்கோங்க. இதுதான் செவ்வாய் கர்மா கொண்டவர்களின் வாழ்வியல் பரிகாரம். அடுத்ததா சனியினுடைய கர்மாக்கான வாழ்வியல் பரிகாரங்களை பார்க்கலாம். புனர்பூசம், சுவாதி, அவிட்டம், கன்னி ராசி, கன்னி லக்னம், 6ஆம் பாவம், 6ஆம் அதிபதி, லக்னத்தோடு லக்னாதிபதியோடு சம்மந்தப்படக்கூடிய நபர்கள் அண்ட் லக்னத்திலே புதன் இருக்கக்கூடிய நபர்கள். இந்த பதிவு உங்களுக்கான பதிவு தான். நம்ம சனியினுடைய கர்மாவை பற்றி பார்க்க போகிறோம். அதாவது வழக்கம் போல் வந்து நம்ம எதை பண்ணால் நம்ம வாழ்க்கை மாறுமோ அதை பண்ணுறதுக்கு முன்னாடி எதை பண்ணக்கூடாது அப்படின்றது ஒரு விஷயம் இருக்குது. லைஃப்பில் நம்ம தவறுகளை நம்ம வந்து கம்மி பண்ணிக்கிட்டே வந்துட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக லைஃப் வந்து அடுத்த லெவலுக்கு போகும். ஸோ எதை செய்யக்கூடாது அப்படின்றதுல நமக்கு அதீத கவனம் அப்படின்றது இருக்கணும், அதீத புரிதல் இருக்கணும். முதல்ல எதை செய்யக்கூடாது அப்படின்றது நமக்கு தெரிஞ்சிருக்கணும் இல்லையா? ஸோ அதை முதல்ல பார்ப்போம். அதுக்கப்புறம் வாழ்வியல் பரிகாரங்களையும் நம்ம பார்க்க போகிறோம். இந்த சனியினுடைய கர்ம பதிவை கொண்ட நபர்கள், சனியினுடைய கர்மா அப்படின்னாலே சனினாலே அடிமைக்காரகன் அப்படின்னு ஒரு பொருள் இருக்கு. இந்த சனி அப்படின்னாலே வந்து கடின உழைப்பாளி அப்படின்ற ஒரு பொருள் வந்து இருக்கு. யூஸ்வலாக வந்து ஜாதகத்தில் வந்து ஜாதகத்தில் இல்லை யூடியூப் வீடியோஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சனினாலே ஒரு கெட்டவர், சனி வந்து உங்களை வச்சு செய்வார், பயங்கரமாக ஒரு விஷயம் பண்ணிடுவார், உங்கள் லைஃபே தலைகீழ திருப்பி போட்டுருவார், உங்களை முட்டி தட்டுவார் அப்படின்ற மாதிரிலாம் வீடியோஸ் இருக்கும். பட் ஆனால் ரியல் லைஃப்பில் இந்த சனியினுடைய கர்ம பதிவை கொண்ட நபர்களை நீங்கள் அப்சர்வ் பண்ணி பாருங்கள். அவ்வளோ ஒரு இன்னசென்ட்டாக, வெள்ளந்தியாக, ஒன்றுமே தெரியாத மாதிரி, இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா படு சோம்பேறியா, இந்த மாதிரி நிறைய நபர்களை நீங்கள் கடந்து வர முடியும் இந்த சனியினுடைய கர்மாவில் மட்டும். வயசுக்கு தகுந்த மெச்சூரிட்டியும் இல்லை, வயசுக்கு தகுந்த பக்குவமும் இல்லை அப்படின்ற மாதிரி நிறைய நபர்களை இந்த சனியினுடைய கர்ம பதிவில் நீங்கள் கடந்து வரலாம். அதுலேயும் பெண்களை விட ஆண்களில் இந்த மாதிரி நீங்கள் நிறைய நபர்களை நீங்கள் வந்து கடந்து வரலாம். காரணம் என்ன அப்படின்னா, எதை எடுத்தாலும் ஈஸியாக ஒரு கம்ஃபர்ட் ஜோனுக்குள்ளே போயிடுவாங்க. எந்த விஷயமா இருந்தாலும் அதில் என்னால் இவ்வளோ தான் செய்ய முடியும், இதுவா இந்த விஷயம்னாலும் செய்ய முடியாது, இதுவா எனக்கு இது வராது அப்படின்னு சொல்லி ஈஸியாக ஒரு கம்ஃபர்ட் ஜோனுக்குள்ளே போகக்கூடிய நபர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா சனியினுடைய கர்ம பதிவை கொண்ட நபர்கள். அதே மாதிரி இவங்களை வந்து ஈஸியாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மூட் அவுட் ஆக்கிடலாம். ஒரு ஜஸ்ட் நீங்கள் அவங்கள வந்து அவங்களோட இயலாமையை சொல்லி திட்டும்போதே அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த செல்ஃப் கான்ஃபிடென்ஸ்லாம் லோ ஆகிடும், இந்த ரோஷம்ன்றது வராது. நீ சொல்லிட்டியா, நான் உன்னை என்ன பண்ணுறேன் பாரு, நான் இதை செஞ்சு காட்டுறேன் பாரு அப்படின்ற மாதிரி எந்த பஞ்ச்டேலாக்கும் இந்த சனியினுடைய கர்ம பதிவை கொண்ட நபர்கள் பேசவே மாட்டாங்க. யாராவது திட்டா கூட மனம் நொந்து அந்த இடத்துல வருத்தப்படுவாங்களே தவிர, நீ என்னை திட்டியா, நான் என்ன பண்ணுறேன் பாரு அப்படின்ற மாதிரியான ஒரு மைண்ட் செட் கூட நிறைய சனியினுடைய கர்ம பதிவை கொண்ட நபர்களுக்கு வரவே மாட்டேங்குது.
ஸோ ஃபஸ்ட்டு சனியினுடைய கர்ம பதிவை கொண்ட நபர்கள், நீங்கள் முதல்ல உங்கள் வாழ்க்கையில் உங்கள் கம்ஃபர்ட் ஜோன் ஒரு விஷயம் இருக்குது. அந்த கம்ஃபர்ட் ஜோனை விட்டு நீங்கள் கட்டாயம் வெளியே வந்தே தீரணும். அப்படி இல்லை, நான் இதில் தான் இருப்பேன், நான் இப்படி தான் இருப்பேன், இதுதான் வாழ்க்கை, இப்படி தான் நான் இருக்க போகிறேன் அப்படின்னு நீங்கள் டிசைட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களை யாராலையும் காப்பாற்றவே முடியாது. வாழ்க்கை போகிற போக்குக்கு தகுந்த மாதிரி நம்மளும் நிறைய விஷயங்களை அடாப்ட் பண்ணிக்கணும், நிறைய விஷயங்களை மாற்றிக்கணும். அப்படி மாற்றிக்க நீங்கள் தயாராக இல்லை என்றால் வாழ்க்கை உங்களை புறந்தள்ளும். நாளைக்கு நீங்கள் என்ன முயற்சி பண்ணாலும் காலம் கடந்து அந்த முயற்சிக்கான பலன் எதுவும் உங்களுக்கு கிடைக்காது. வேற யாருக்காவது போய் சேரும், இல்லைன்னா நீங்கள் அந்த பலனை அடைய முடியாத ஒரு இடத்துல இருப்பீங்க. அண்ட் இந்த சனியினுடைய கர்ம பதிவை கொண்ட நபர்கள் இன்னொரு தப்பு பண்ணுவாங்க லைஃப்பில். இது வந்து இந்த சுக்கிரன் கர்மாவை கொண்ட நபர்களும் இதே மாதிரியான தவறுகளை பண்ணுவாங்க. வாழ்க்கையில் அந்த நேரத்துக்கு எது சரியோ அதை செய்யாமல் தன் விருப்பத்திற்கு எது சரியோ, தன் ஆசைக்கு எது சரியோ அதை செய்யக்கூடிய பழக்கம் நிறைய சனியினுடைய கர்ம பதிவை கொண்ட நபர்களுக்கு இருக்குது. இந்த நேரத்தில் இந்த முடிவு எடுத்தாதான் இது நம்ம வாழ்க்கைக்கு பின்னாடி நல்லா இருக்கும் அப்படின்னா, அந்த முடிவில் நமக்கு விருப்பம் இல்லை என்றாலும், அந்த முடிவு கஷ்டமான கடினமான முடிவு என்றாலும் அதை எடுப்பதற்கு தயங்கவே கூடாது. இதுதான் என் கம்ஃபர்ட் ஜோன், அதில் போனால் என்ன ஆகுமோ தெரியாது, ஐயோ அதெல்லாம் எனக்கு வேணாம், நான் போய் அப்படி கஷ்டப்படலாம் விரும்பலை, நான் சொகுசாக இருக்க தான் விரும்புகிறேன், இல்லை எனக்கு இதுவே போதும் அப்படின்ற மென்டாலிட்டி உங்களுக்கு வந்துடுச்சுன்னா நீங்கள் தோக்க போகிறீங்கன்னு அர்த்தம். ஸோ அதனால் டோன்ட் செட்டில், நெவர் செட்டில் அப்படின்றது தான் உங்கள் லைஃப்பில் நீங்கள் உங்களுக்கு சொல்லிக்கக்கூடிய ஒரு தாரக மந்திரமாக இருக்கணும். இது போதும், இதுதான் எனக்கு அப்படின்ற அந்த ஒரு ஒரு வட்டம் வரையாதீங்க உங்களை சுற்றி. உங்களை நீங்களே அப்படி ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிக்காதீங்க. அண்டு எல்லா பதிவுகள்லையும் நான் சொல்லுவேன், இந்த சனியினுடைய கர்ம பதிவை கொண்ட நபர்கள் தாழ்வு மனப்பான்மை அப்படின்ற ஒரு விஷயத்தை தூக்கி போடுங்க. எல்லாருமே வாழ்க்கையில் தப்பு பண்ணுவாங்க. எல்லாருக்குமே வாழ்க்கையில் அவமானங்கள், அசிங்கங்கள் அப்படின்றது வளரக்கூடிய காலகட்டத்தில், வளரும் காலகட்டத்தில் ரொம்ப இயல்பு, ரொம்ப சகஜம். யாருமே அதை ஓவர் கம் பண்ணாமல் வந்திருக்கவே முடியாது. அதை கடந்து தான் வரணும். அப்படி இருக்கும்போது உங்களுக்கு மட்டும் அதில் விதிவிலக்கு அப்படின்றதெல்லாம் கிடையாது. ஸோ அதனால் நீங்களும் அதை கடந்து தான் வரணும். ஸோ தாழ்வு மனப்பான்மை அப்படின்றது வேண்டாம். அதிலும் வாழ்க்கையில் நீங்கள் தப்பே பண்ணாமல் ஒரு விஷயம் செய்யணும்னு நினச்சிங்கன்னா தோற்று போயிடுவீங்க. ஸோ பி ரெடி டு மேக் மிஸ்டேக்ஸ். என்ன தப்பு வந்தாலும் அதை சரி பண்ணிக்கலாம், என்னால் சரி பண்ணிக்க முடியும். அந்த தப்பை நான் வந்து என்னோட தோல்வியாக பார்க்காம நான் அதிலிருந்து ஒரு விஷயம் கற்றுக்கிட்டு நான் அடுத்து வெற்றியை நோக்கி நான் பயணப்படுவேன் அப்படின்ற அந்த ஒரு சிந்தனை உங்களுக்கு கட்டாயமாக வேண்டும். அண்டு இந்த சனியினுடைய கர்மாவோட இன்னொரு மிகப்பெரிய நெகட்டிவ் நான் எல்லா வீடியோலையும் சொல்கிறது, செல்ஃப் டவுட். உங்கள் மேலே உங்களுக்கு நம்பிக்கை அப்படின்றது வேணும். எதை எடுத்தாலும் உங்கள் மேலே உங்களுக்கே நிறைய கேள்விகள் இருக்குது அப்படின்னா அது எந்த வகையிலையும் உங்களுக்கு வந்து ஒரு பாசிட்டிவாக கொடுக்கவே கொடுக்காது. இந்த செல்ஃப் டவுட் அப்படின்றது வேணாம். எல்லாத்துக்கும் நீங்கள் பொறுப்பேற்றுக்கோங்க. வெற்றியோ தோல்வியோ என்ன நடந்தாலும் சரி, அதுக்கு நீங்கள் பொறுப்பேற்றுக்கோங்க. அது ரொம்ப நல்ல பழக்கம். பட் ஆனால் இது நடந்துருமா, இது இப்படி ஆயிடுமா, இது இப்படி செஞ்சிருவேனா, நிறைய இந்த சனியினுடைய கர்ம பதிவை கொண்ட நபர்கள் தொழில் பண்ணும்போது என்கிட்ட கேட்குறது உண்டு. சார், இந்த தேதிக்கு இப்படி ஒரு தொழில் நான் ஆரம்பிக்கிறேன், இதில் நான் நல்லா வந்துடுவேனா சார், இதில் ஒரு வருஷத்துக்குள்ளே நான் பாசிட்டிவ் ஒரு ஸ்டேஜுக்கு, நான் ஒரு பிரேக் ஈவனுக்கு இல்லை ப்ராஃபிட்டை நோக்கி நான் போவேனா சார் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே அதனோட ரிசல்ட்டை பற்றி யோசிக்கிறது, அது நல்லா வந்துடுமா அப்படின்ட்டு உங்களை நீங்களே வந்து ரொம்ப பரிசோதனை பண்ணிக்கொள்வது. இந்த செல்ஃப் டவுட் அப்படின்றது ரொம்ப வேண்டாம். எஃபர்ட் மட்டும்தான் நம்ம போட முடியும். ரிசல்ட்ன்றது கடவுள் கொடுக்கறது, பிரபஞ்சம் கொடுக்கறது. இதை நான் நிறைய பதிவில் நான் சொல்லியிருக்கிறேன். ஸோ அதனால் உங்களோட கடின உழைப்பை நீங்கள் போடுங்க. உங்களுக்கு பரிசு அப்படின்றது பிரபஞ்சம் கொடுக்கறது. அதை நம்ம கேள்வியெல்லாம் கேட்க முடியாது. சரிங்களா? நீங்கள் சரியான வகையில் நீங்கள் வந்து எஃபர்ட் போட்டிங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கு பரிசு கரெக்டாக தான் இருக்கும், உங்களுக்கு ரிசல்ட் கரெக்டாக தான் கிடைக்கும். அண்ட் இந்த சனியினுடைய கர்ம பதிவை கொண்ட நபர்கள் செய்யக்கூடிய இன்னொரு மேஜரான மிஸ்டேக், இன்றைக்கி ஒரு விஷயம் ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா அதில் கன்சிஸ்டன்சி அப்படின்றது இருக்கிறது கிடையாது. இன்றைக்கி ஒரு விஷயம் பண்ணால் நாளைக்கே வேறு ஏதாவது ஒரு விஷயத்தில் மைண்டு டைவெர்ட் ஆகுது, இல்லை செல்ஃப் டவுட்னால பாதிக்கப்படுறது, இல்லை ரிசல்ட் வரலையே. இன்றைக்கி ஒரு தொழில் ஆரம்பிச்சிட்டாங்க, இன்றைக்கி ஃபுல்லாக வியாபாரமே நடக்கலையே, ஒழுங்காக நம்ம இந்த தொழில் நடத்திடுவோமா, ஐயோ நம்ம கடை திறந்துட்டோமே, ஆனால் வியாபாரம் ஆகலையே, ஃபஸ்ட் 10 நாள் வியாபாரமே இல்லையே அப்படின்ற மாதிரி ரிசல்ட் ஓரியன்டாக செயல்படக்கூடிய நபர்களாக இந்த சனியினுடைய கர்ம பதிவை கொண்ட நபர்கள் இருக்காங்க. ஸோ ரிசல்ட் ஓரியன்டாக இருக்கவே செய்யாதீங்க. சரி, இப்போ சனியினுடைய கர்ம பதிவை கொண்ட நபர்களுக்கு உண்டான வாழ்வியல் பரிகாரங்களுக்குள்ளே போயிடலாம். வாழ்வியல் பரிகாரம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, சனி அப்படின்னாலே வந்து பார்த்தீங்கன்னா மாற்றுத்திறனாளிகள் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கலாம். உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு மாற்றுத்திறனாளியாக கூட அவங்க இருக்கலாம். அவங்களுக்கு என்ன இயலாமை வேணாலும் இருக்கலாம். அந்த இயலாமையிலிருந்து அவங்க வெளியே வர்றதுக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகளை நீங்கள் பண்ணுங்கள். திரும்ப திரும்ப நான் சொல்கிறேன்,
நீங்கள் பணம் கொடுத்து உதவுறது தான் பரிகாரம் அப்படின்றது கிடையாது. பணம் கொடுத்து உதவி செஞ்சாதான் அது உதவின்றது கிடையாது. அவங்களோட லைஃப்பில் அவங்களுக்கு ஏதாவது ஒரு இயலாமை அப்படின்றது இருக்கும். இயலாமை அப்படின்றது மனுஷனுக்கு வந்து இந்த அங்கங்கள், உடல் அங்கங்கள் ஈனமாகிறது தான் இயலாமை. அவங்க வந்து மாற்றுத்திறனாளி அப்படின்றது கிடையாது. நம்ம எல்லாருக்குமே ஒரு ஒரு இன்எபிலிட்டி இருக்குது, ஒரு டிசபிலிட்டி இருக்குது. சரிங்களா? ஏதாவது ஒரு விஷயத்தில், இப்போ எனக்குமே ஏதாவது ஒரு விஷயத்தில் இயலாமை அப்படின்றது இருக்கும். அந்த இயலாமையிலேருந்து நீங்கள் என்னை வெளியே கொண்டு வரீங்க, நான் அந்த அட்லீஸ்ட் அந்த ப்ராசஸில் நீங்கள் எனக்கு ஹெல்ப் பண்ணுறீங்க அப்படின்னா கூட நிச்சயமாக அது உங்களோட சனி கர்மாக்கு நீங்கள் செய்து கொள்ளக்கூடிய ஒரு மிகப்பெரிய பரிகாரமாக இருக்கும். ஸோ அதனால் மாற்றுத்திறனாளிகளுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள். அண்ட் உங்களை சுற்றி உள்ள நபர்கள் ஏதாவது ஒரு இயலாமையில் இருக்காங்க அப்படின்னா அந்த இயலாமையிலேருந்து அவங்கள வெளியே கொண்டு வர்றதுக்கு என்ன பண்ணணுமோ அந்த முயற்சியில் நீங்கள் ஒரு எஃபர்ட் போடுங்க. நீங்கள் ஒரு பங்காக இருங்க போதும், நீங்கள் ஒரு பார்ட்டாக இருங்க. அதுவே உங்களுக்கு மிகப்பெரிய வாழ்வியல் பரிகாரம். அண்ட் இன் ஜென்ரல் சனி அப்படின்னா மூத்தவர்கள், அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா வயதானவர்கள், ஜென்ரலாக இந்த ஏஜ்டு பீப்புள் அவங்களெல்லாம் வந்து நம்ம சனியினுடைய காரகத்துவத்துக்கு கீழே கொண்டு வருவோம். ஸோ இந்த ஏஜ் பீப்புள் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்குன்னு ஏதாவது இயலாமை இருக்கும் பட்சத்தில் அவங்களோட இயலாமையிலேருந்து அவங்கள வெளியே கொண்டு வரதுக்கு என்ன வழியோ அதை பாருங்கள். அவங்களுக்கு பக்கபலமாக அவங்களுக்கு ஒரு சப்போர்ட்டாக நீங்கள் இருக்கும் பட்சத்தில் அதுவும் உங்களோட வாழ்க்கைக்கு மிகப்பெரிய ஒரு பரிகாரமாக அமையும். அண்டு சனி அப்படின்னா உடல் உழைப்புக்கு காரகமான ஒரு காரகத்துவம், ஒரு கர்மா அப்படின்னே சொல்லலாம். உங்களோட ஃப்ரீ டைமில் எந்த பிரதிபலனையும் எதிர்பார்க்காம அடுத்தவங்க நல்லா இருக்கணும் அப்படின்ற அந்த ஒரு எண்ணத்தில் நீங்கள் மற்றவர்களுக்கு உங்களோட உடல் உழைப்பை போடுங்க. நிச்சயமாக இதெல்லாம் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய புண்ணியத்தை சேர்க்கும். ஸோ இந்த பதிவு உங்கள் எல்லாருக்கும் பயனுள்ள வகையில் இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன். நீங்கள் அந்த வாழ்வியல் பரிகாரங்களை பண்ணுறீங்களோ இல்லையோ, பட் ஆனால் எதை செய்யக்கூடாதுன்னு சில விஷயம் சொன்னேன், அதை நீங்கள் செய்யாமல் இருந்தால் தான் வாழ்க்கையில் முன்னேற்றம் அப்படின்றது இருக்கும். இந்த ஒரு பார்ட்டை மட்டும், வாழ்வியல் பரிகாரத்தை மட்டும் பண்ணிவிட்டு இந்த சைடு நீங்கள் சனியினுடைய கர்மாவில் இருக்கக்கூடிய எல்லா நெகட்டிவும் நீங்கள் கேரி பண்ணிகிட்டு இருந்தீங்க உங்கள் ஷோல்டரில் அப்படின்னா பரிகாரம் பண்ணியும் எந்த பயனும் கிடையாது. அடுத்ததா ராகுவினுடைய கர்மாக்கான வாழ்வியல் பரிகாரங்களை பார்க்கலாம். பூசம், விசாகம், சதயம், தனுசு ராசி, தனுசு லக்னம் இன்னையோட பதிவு உங்களுக்கான பதிவு தான். இந்த ராகு கர்மா அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாலே அது ஒரு அன்லிமிட்டெட் எனர்ஜி. போதும்னு சொல்கிற அளவுக்கு ஒரு எனர்ஜியை அவங்களுக்குள்ளே வச்சுருப்பாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப அன்லிமிட்டெட் எனர்ஜியோட வேலை செய்யக்கூடிய நபர்கள் யார் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ராகுவினுடைய கர்ம பதிவை கொண்ட நபர்கள், துணிச்சலுக்கு பேர் போன நபர்கள். இப்போ இந்த வாழ்வியல் பரிகாரங்களுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்ன விஷயம் நெகட்டிவ், எதை செய்யக்கூடாது அப்படின்றத பற்றி நம்ம வந்து தெரிஞ்சுப்போம். ஏன்னா நெகட்டிவை நீங்கள் செய்யாமல் இருந்தீங்கனாலே உங்கள் வாழ்க்கையில் ஆட்டோமேட்டிக்காக நல்லது நடக்கும். நீங்கள் ஒரு பக்கம் நெகட்டிவும் செஞ்சுட்டு இன்னொரு பக்கம் வாழ்வியல் பரிகாரத்தையும் நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா அதனால் உங்களுக்கு எந்த பிரயோஜனமும் கிடையாது. ஸோ அதனால் இந்த நெகட்டிவை எப்படி நீங்கள் தவிர்த்துக்கலாம், எந்தெந்த விஷயத்த செய்யக்கூடாது அப்படின்றத முதல்ல சொல்கிறேன். அதை நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க, இதுதான் முக்கியம். ஸோ நெகட்டிவில் முதல் விஷயம் எதை நீங்கள் தவிர்த்துக்கணும் அப்படின்னா, மனுஷனுக்குன்னு சில விஷயங்கள் ரொம்ப எசென்ஷியலாக தேவை. எல்லா மனிதனுக்கும் ஒரு 8 மணி நேரம் தூக்கம், 3 வேளை சாப்பாடு அப்படின்றது கட்டாயமாக தேவை. இது எப்போ அடி வாங்குதோ, இது எப்போ மிஸ் ஆகுதோ, தன்னோட அடிப்படை தேவையை கூட ஒரு மனுஷனால் பூர்த்தி பண்ணிக்க முடியாத ஒரு நிலைமை எப்போ வருதோ அப்போது அவனுக்கு கெட்ட நேரம் ஆரம்பம் அப்படின்னு அர்த்தம். நான் பார்த்த நிறைய ராகுவினுடைய கர்ம பதிவை கொண்ட நபர்கள் தேவையில்லாத ரெஸ்பான்சிபிலிட்டிஸை, தேவையில்லாத வேலையை தான் தலையில் போட்டுக்கிட்டு தன்னோட அடிப்படை தேவைகள், ஒரு 8 மணி நேரம் தூக்கம், 3 வேளை சாப்பாட்டை ஒழுங்காக அதை அந்த லைஃப் ஸ்டைலை ஃபாலோ பண்ண முடியாமல் தன்னோட நிம்மதியை இழந்து தன்னோட மனோநலன், சைக்காலஜி, உளவியல் பாதிக்கப்படுற மாதிரியான ஒரு விஷயத்துக்குள்ளே போகிறத நம்மளால் வந்து சர்வசாதாரணமாக பார்க்க முடியுது இன்றைய காலகட்டத்தில். இன்றைய காலகட்டத்தில் எல்லாத்துலேயும் காம்படிஷன் அதிகமாகிடுச்சு. எல்லாத்துலேயும் நம்ம முட்டி மோதி தான் ஜெயிக்கிற மாதிரி இருக்குது. நான் இல்லைன்னு சொல்ல, அதை நான் எந்த விதத்துலையும் மறுக்கலை. நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணணும். பட் ஆனால் இந்த பேசிக்காக எசென்ஷியலாக மனிதனுக்கு தேவைப்படக்கூடிய விஷயத்தில் தயவு செஞ்சு எப்போவும் குறை வைக்கவே வைக்காதீங்க. ஒரு 8 மணி நேரம் நிம்மதியான தூக்கம், நல்ல ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு தூக்கம், திரும்பவும் காலையில் எந்திரிக்கும் போது ஒரு மன நிம்மதியோட, மன திருப்தியோடு எந்திரிக்கணுமே தவிர, எந்திரிக்கும் போது எந்த வேலையை செய்யலாம் அப்படின்னு நீங்கள் எந்திரிச்சிங்க அப்படின்னா அது உங்களுக்கு ஒரு நெகட்டிவ் கர்மாவை சேர்த்து கொடுக்கும். உங்களோட உளவியல் பாதிக்கப்படும், உங்களோட வாழ்க்கை பாதிக்கப்படும், கெரியரில் உங்களோட பர்ஃபார்மன்ஸ், நீங்கள் எந்த விஷயத்த செய்யணுன்றதுக்காக நீங்கள் வந்து
மற்ற விஷயங்கள் உங்களோட அடிப்படை உரிமைகளை நீங்கள் அடிப்படை தேவைகளை நீங்கள் சாக்ரிஃபைஸ் பண்ணுறீங்களோ அந்த விஷயத்தில் உங்களோட பர்ஃபார்மன்ஸ் அப்படின்றது அடி வாங்கும். ஸோ அதனால் வாழ்க்கைக்கு அடிப்படையாக தேவையான விஷயங்களை எந்த விதமான தியாகத்தையும் செய்யாதீங்க. தூக்கத்தை தியாகம் செய்யாதீங்க, சாப்பாட்டை தியாகம் செய்யாதீங்க. அதை நீங்கள் செய்யும் பட்சத்தில் உங்கள் வாழ்க்கையை ஒரு தப்பான ட்ராக்ல போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. எடுக்கக்கூடிய சின்ன சின்ன முடிவுகளில் கூட நீங்கள் தவறு பண்ணுறதுக்கான வாய்ப்பு அப்படின்றது ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ இதை மனசில் வச்சுக்கோங்க. நான் பார்த்த நிறைய ராகுவினுடைய கர்ம பதிவை கொண்ட நபர்கள் அவங்களுக்கு அவங்க பிஸ்னஸ்க்கு இல்லை அவங்களுக்கு அவங்க வேலை செஞ்சுக்கிறாங்களோ இல்லையோ அடுத்தவங்க வேலையை தூக்கி தலையில் போட்டு செய்கிறாங்க. இந்த தவறை எப்பொழுதும் செய்யாதீர்கள். உங்களுக்கு அடாப்டபிலிட்டி அப்படின்றது ஒரு மிகப்பெரிய ஸ்கில். அதாவது எந்த வேலையை கொடுத்தாலும் செய்யக்கூடிய ஒரு திறமை அப்படின்றது உங்களுக்கு இருக்குது. நான் இல்லைன்னு அதை மறுக்கவே இல்லை. ஆனால் அதுக்குன்னு உங்களுக்குன்னு ஒரு ரோல் இருக்கும், உங்களுக்குன்னு ஒரு டொமைன் இருக்கும், உங்களுக்குன்னு ஒரு ஃபீல்ட் ஆஃப் ஸ்ட்ரென்த்துன்னு இருக்கும். அதை விட்டுட்டு நீங்கள் அடுத்தவங்களை காப்பாற்றுறதுக்காகவோ இல்லை எக்ஸ்ட்ரா பணம் கிடைக்கிது அப்படின்றதுக்காகவோ நீங்கள் அந்த ஃபீல்டை விட்டு நீங்கள் வெளியே போய் நீங்கள் வேற ஒரு விஷயம் ட்ரை பண்ணும் பட்சத்தில் அதனால் உங்களுக்கு அந்த நேரத்துக்கு அது சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும். பணம் கிடைக்கும், இல்லை உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு யாருக்காவது நீங்கள் ஒர்க் பண்ணுவீங்க, இல்லை ஏதாவது ஒன்று பண்ணுவீங்க. பட் ஆனால் அது உங்கள் லைஃப்பில் ஏற்படுத்தக்கூடிய ஒரு கெடுதல் அப்படின்றது மிகப்பெரிய ஒரு நெகட்டிவிட்டியாக இருக்கும். ஸோ அதை செய்யவே செய்யாதீங்க. அடுத்தபடியாக இந்த ராகு அப்படின்னாலே அது போதை வஸ்து, சிகரெட்டு, இந்த மாதிரியான போதை வஸ்துக்கள், குடிப்பழக்கம், இந்த மாதிரியான எல்லா விதமான போதை வஸ்துக்கும் தலைவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ராகு தான். முடிஞ்ச அளவுக்கு ராகுவினுடைய கர்ம பதிவை கொண்ட நபர்கள் இன்னொருத்தருக்கு இந்த தீய பழக்கங்களை சொல்லி கொடுப்பதை தவிர்த்துக்கோங்க. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, நான் பார்த்த நிறைய ராகுவினுடைய கர்ம பதிவை கொண்ட நபர்கள் அடிக்ஷனில் மாட்டிக்கிட்டு இருக்காங்க. இதில் விஷயம் என்னென்னா, இவங்களே போய் 4 பேருக்கு இதை பழக்கப்படுத்தி விடுறது. ஒருத்தர் இருக்காரு, அவர் ட்ரிங்க் பண்ணாமல் இருக்காரு, இல்லை அவர் சிகரெட் பிடிக்காமல் இருக்கிறாருன்னா சும்மா ட்ரை பண்ணி பாருங்களேன், வாங்கலை, சும்மா ஒரு கம்பெனி தானே அப்படின்ற மாதிரி அவங்கள பிரெயின் வாஷ் பண்ணி இதுக்குள்ளே இழுக்கிறது. அதுக்கப்புறம் நாளைக்கு அவங்க அடிக்ஷனை நோக்கி போகிறது. பாருங்கள், நீங்கள் ஒரு சோஷியல் ட்ரிங்கிங் அப்படின்னாலும் இன்றைக்கி நிறைய இடத்துல சோஷியல் ட்ரிங்கிங் அப்படின்றது ஒரு கம்பல்ஷனாக போயிடுச்சு. பல கார்ப்பரேட் கம்பெனியில் வேலை செய்யக்கூடிய அன்பர்களுக்கு இது தெரியும். சோஷியல் ட்ரிங்கிங் கட்டாயமாக போயிடுச்சு. ஆனால் மற்றவங்களை வற்புறுத்துகிற நிலைமையில் இடத்துல நீங்கள் இருக்காதீங்க. மற்றவங்களை ஃபோர்ஸ் பண்ணி இந்த பழக்கத்தை அவங்களுக்கு நீங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணாதீங்க, அவங்களுக்கு நீங்கள் அறிமுகம் படுத்தாதீங்க. நாளைக்கு அவங்க உங்கள் முன்னாடி இந்த சமயத்தில் யதார்த்தமாக எடுக்கிறாங்க கையில், பட் நாளைக்கு அவங்க அடிக்ஷனுக்குள்ளே இறங்கிட்டாங்கன்னா அதோட மொத்த பாவமும் உங்களுக்கு தான் சேரும். அதனால் அவங்க வாழ்க்கை பாதிக்கப்பட்டாலும் பிள்ளையார் சுழி போட்டது நீங்கள் தான், உங்கள் தலையில் தான் எல்லாமே விடியும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த கெட்ட பழக்கங்களை மற்றவங்களுக்கு நீங்கள் சொல்லி கொடுக்கறத தவிர்த்துக்கோங்க. அண்டு நான் பார்த்த நிறைய ராகுவினுடைய கர்ம பதிவை கொண்ட நபர்கள் நல்ல விஷயத்தையும் மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறீங்க. உங்களுக்கு நிறைய டேலண்ட் இருக்கும், மல்டி டாஸ்கிங்க்கு உண்டான எபிலிட்டி உங்களுக்குள்ளே இருக்கும். ஸோ நிறைய நல்ல விஷயத்தையும் நீங்கள் மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறீங்க. அதை நீங்கள் நிறைய பண்ணுங்கள். ஒரு ஸ்பிரிச்சுவல் சார்ந்தோ இல்லை ஏதாவது ஒரு ஸ்கில் செட்ஸ் சம்மந்தப்பட்டோ நீங்கள் மற்றவங்களுக்கு உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்த நாலேஜை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்கள். பட் ஆனால் இந்த கெட்ட பழக்கங்கள் இது சார்ந்த விஷயத்தில் தயவு செஞ்சு உங்களுக்கு ரொம்ப தெரிஞ்சவங்க அப்படின்னா கூட அவங்களுக்கு இது போன்ற பழக்கத்தை அறிமுகம் செய்யாதீர்கள். அவனா போய் தேடி போய் அதை பண்ணுறான்னா பிரச்சனையே கிடையாது. ஆனால் சும்மா இருக்கிறவனை கூப்பிட்டு வச்சு நீ இதெல்லாம் பண்ணவே மாட்டேங்கிற, இதெல்லாம் வா, இதெல்லாம் நல்லா இருக்கும் வா அப்படின்லாம் நீங்கள் கூப்பிட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நாளைக்கு அவர் அடிக்ஷனில் இறங்கலைன்னா பிரச்சனை இல்லை. அடிக்ஷனில் இறங்கிட்டாரு, இல்லை அவர் இதனால் ஏதாவது பாதிக்கப்படுறாரு அப்படின்னா அதோட மொத்த கர்மாவும் உங்கள் அக்கௌண்ட்டில் தான் சேரும். அதை நீங்கள் பல ஜென்மம் நீங்கள் பிறந்தாலும் அதை நீங்கள் கழிக்க முடியாது, அழிக்க முடியாது. ஸோ ஃபஸ்ட்டு இந்த தவறை செய்யாமல் இருங்கள். இதை நீங்கள் செய்யாமல் இப்போ நான் அடுத்து சொல்லக்கூடிய வாழ்வியல் பரிகாரத்தை நீங்கள் செய்யும் பட்சத்தில் உங்களுக்கு அது மிகப்பெரிய நன்மையை தரும். இயல்பாக ராகு கர்மா அப்படின்னாலே உங்களுக்கு தெரியும். ராகுவோட காரகத்துவம், மிகப்பெரிய காரகத்துவம் என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா வண்டி வாகனம் போக்குவரத்து, டிரான்ஸ்போர்ட், எலக்ட்ரிசிட்டி, எலக்ட்ரானிக்ஸ் இதெல்லாமே ராகுவினுடைய கர்ம பதிவுக்குள்ளே வரும். இந்த ராகுவினுடைய கர்ம பதிவில் அதாவது டே டு டே லைஃப்பில் ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு பரிகாரம் என்ன அப்படின்னா மற்றவங்களுக்கு லிஃப்ட் கொடுக்கறது. வாலண்டியராக வம்படியாக போய் லிஃப்ட் கொடுக்காம ரொம்ப எசென்ஷியலாக ஒரு ஆஃபீஸ் போகிற அட்டையரில் ஒருத்தர் நிற்கிறாங்க, சின்ன பசங்க ஸ்கூல் போகிறதுக்காக நிற்கிறாங்க அப்படின்னா அந்த மாதிரி நபர்களுக்கு, இல்லை வயசான நபர்கள்
வயசான நபர்கள்லாம் ராகுவினுடைய காரகத்துவத்தில் வருவாங்க. ரொம்ப ஏஜ்டு, உங்களுக்கு நீங்கள் தாத்தான்னு சொல்கிற வயசில் ஒருத்தர் இருக்காங்க, அந்த மாதிரிலாம் ஒருத்தர் லிஃப்ட் கேட்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு நீங்கள் லிஃப்ட் கொடுக்கலாம். இது ஒரு 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 புண்ணிய கர்மாவை உங்களுக்கு சேர்த்து தரும். அண்ட் எல்லா ராகுவினுடைய கர்மாக்குமே உங்களுக்கு இயல்பாகவே நல்ல டிரைவிங் எபிலிட்டி அப்படின்றது இருக்கும். இயல்பாகவே நீங்கள் எல்லாருமே ரொம்ப நல்ல டிரைவர்ஸ். பூசம், விசாகம், சதயம், தனுசு ராசி, தனுசு லக்னம், இவங்க எல்லாருமே ரொம்ப நல்ல டிரைவர்ஸ். ஃபேமிலியில் ஒரு அக்கேஷனாக நீங்கள் வெளில போகிறீங்க, இல்லை ஏதாவது ஒரு விஷயமா வெளில போகிறீங்க அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் டிரைவ் பண்ணி பழகுங்க. அதுவும் ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு புண்ணியத்தை சேர்த்து கொடுக்கும். ஏன்னா நீங்கள் உங்கள் வண்டியை நீங்கள் ஓட்டுறீங்க அப்படின்னாலுமே நீங்கள் மற்றவங்க காரியத்துக்காக நீங்கள் அதை ஓட்டும்போது நீங்கள் கிட்டத்தட்ட டிரைவர் மாதிரி தான். அந்த சமயத்தில் ப்ரொஃபஷ்னலாக ஒரு டிரைவர் ஓட்டினா எவ்வளோ ரெஸ்பான்சிபிளாக அவர் கண்ணியமாக கூட்டிகிட்டு வருவாரோ அதே கண்ணியத்தோடு நீங்களும் நடந்து கொள்வீர்கள். ஸோ இதை நீங்கள் உங்களோட ஃப்ரீ டைமில் இல்லை உங்கள் ஃபேமிலிக்காக நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய டைமில் இதை நீங்கள் தாராளமாக செய்யலாம். எப்போ நீங்கள் தவறு பண்ணுவீங்க அப்படின்னா, இந்த சிலர் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது, இல்லை நான் எனக்கு ஒரு மாதிரி மூட் அவுட்டாக இருக்குது, நான் ஒரு டிரைவ் போகிறேன்னு சொல்லி வண்டி எடுத்துகிட்டு கண்ணாபின்னான்னு சுற்றுவாங்க. ஒரு ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது, ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் ஆகணும்னா சும்மா ஒரு காரோ பைக்கோ எடுத்துக்கிட்டு அப்படியே ஸ்லோவாக போயிட்டு ஒரு பாட்டு கேட்டு இல்லை கொஞ்சம் தூரம் போயிட்டு வந்தால் பரவாயில்ல. சிலர் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது இல்லை கோபமாக இருக்குன்றதுக்காக வண்டி அதே மைண்ட் செட்டில் எடுத்து ஓட்டுவாங்க. கண்ணாபின்னா நீ இஷ்டத்துக்கு ஓட்டுவாங்க. அந்த மாதிரி டிரைவிங் நீங்கள் பண்ணும்போது தான் உங்களுக்கு அது ஒரு மிகப்பெரிய ஒரு நெகட்டிவ். ஸோ முடிஞ்ச அளவுக்கு அது நான் இன்னும் ஓப்பனாக சொல்ல விரும்பலை, அதை செய்யவே செய்யாதீங்க, சரிங்களா? அங்கே தான் கண்டம் அப்படின்ற அந்த ஒரு விஷயம் ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கு. முடிஞ்ச அளவுக்கு ராகுவினுடைய கர்ம பதிவை கொண்ட நபர்கள் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது, ப்ரெஷராக இருக்குது அப்படின்னா உங்களுக்கு டிரைவ் போனால் நல்லா இருக்கும்னு தோணுச்சு அப்படின்னா தாராளமாக டிரைவ் போங்க, தப்பே கிடையாது. பட் ஆனால் ரெஸ்பான்சிபிளாக போய் வந்துடுங்க. கண்ணாபின்னான்னு எடுத்துகிட்டு ஓட்டுறது, வேகமாக ஓட்டுறது, ரேஷ் டிரைவிங் பண்ணுறது, இல்லை மற்றவங்க கிட்ட போய் ரோட் ரேஜில் ஈடுபடுறது, மற்றவங்கள போய் வம்பு இழுக்கிறது, ஹார்ன் அடிக்கிறது, க்ளோஸாக வேகமாக போய் திரும்புறது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் தவிர்த்துக்கோங்க ராகுவினுடைய கர்ம பதிவை கொண்ட நபர்கள். அடுத்தபடியாக நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அடாப்டபிலிட்டி அப்படின்றது உங்களோட ஒரு மிகப்பெரிய ஸ்கில். உங்களால் எந்த வேலையும் நொடி பொழுதில் அதை பார்த்தோன்னே புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் உங்களை அடாப்ட் பண்ணிவிட்டு உங்களால் செய்ய முடியும். அடாப்டபிலிட்டின்றது உங்களோட மிகப்பெரிய ஸ்கில். ஸோ உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்த ஒரு ஹெல்ப்பாக செஞ்சு கொடுங்க. ஓசியில் செய்ய வேண்டாம், தயவு செஞ்சு ஃப்ரீயாக செஞ்சு கொடுக்காதீங்க யாருக்கும். இன்றைய காலகட்டத்தில் யாருமே ஃப்ரீயாக வரக்கூடிய எந்த விஷயத்தையுமே மதிக்கிறது கிடையாது. அது எவ்வளோ ஒரு முக்கியமான விஷயமா இருந்தாலும் சரி, அவங்க லைஃப்க்கு அது எவ்வளோ வேல்யூ அடிஷன் பண்ணாலும் சரி, ஃப்ரீயாக நீங்கள் ஒரு விஷயத்த பண்ணுறீங்கன்னா யாருமே அதுக்கு ஒரு மதிப்பு மரியாதை கொடுக்கறது கிடையாது. அது ரொம்ப டேக் இட் ஈஸியாக எடுத்துகிட்டு லெத்தாஜிக்காக அதை அவங்க எடுத்துப்பாங்க. ஸோ ஏதாவது ஒரு கைமாறு அவங்ககிட்ட இருந்து வாங்கிக்கோங்க. அது பணமோ இல்லை கைமாறாக உங்களுக்கு வேறு ஏதாவது ஹெல்ப் தேவைப்படுது அப்படின்னாலுமே அதை கைமாறாக வாங்கிக்கோங்க. ஆனால் ஹெல்ப் பண்ணுங்க மற்றவங்களுக்கு. உங்களோட லைஃப் ஸ்டைல் அதில் பாதிக்கப்படக்கூடாது. உங்களோட பீஸ் ஆஃப் மைண்டுக்கு மிஞ்சினது வேறு எதுவுமே கிடையாது. உங்கள் நிம்மதியை நீங்கள் ஒரு இடத்துல தொலைக்கிறீங்க அப்படின்னா அது உங்கள் வாழ்க்கைக்கு நீங்களே உங்கள் தலையில் மண்ணள்ளி போட்டுக்கக்கூடிய ஒரு விஷயம், அதுக்கு சமமான ஒரு விஷயம் இது. ஸோ அதனால் உங்களால் முடிந்த ஹெல்ப்பை மற்றவங்களுக்கு பண்ணுங்கள். அதுக்கு கைமாறாக நீங்கள் என்ன வேணும்னு நினைக்கிறீங்களோ அதை நீங்கள் வாங்கிக்கோங்க. அது தப்பே கிடையாது. யாருமே நீங்கள் ஒரு விஷயம் கொடுத்துட்டு எனக்கு இதுக்கு பதில் இதை கொடுங்களேன் அப்படின்னு சொன்னால் யாருமே தப்பாக நினைக்க மாட்டாங்க. அவங்களுக்கு எப்படா எனக்கு இந்த காரியம் ஆனால் போதும், நீ என்ன வேணுமோ கேளு, நான் உனக்கு பண்ணுறேன் அப்படின்ற மைண்ட் செட்டில் தான் பெரும்பாலும் இருப்பாங்க. ஸோ அதனால் உங்களோட கர்மா அதை நீங்கள் சரியாக பயன்படுத்துங்கள். என்ன விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சாலும் உங்களுக்கு அடாப்டபிலிட்டின்ற ஒரு மிகப்பெரிய ஸ்கில் இருக்குதுன்னு நான் சொன்னேன். ஸோ எதுவாக இருந்தாலும் டக்குன்னு நீங்கள் போய் அதை குயிக்காக அப்சர்வ் பண்ணிட்டு அதை உங்களால் ரெப்ளிகேட் பண்ண முடியும். ஸோ அதை நீங்கள் ஒரு ஹெல்ப்பாக மற்றவங்களுக்கு பண்ணுங்கள். கைமாறாக உங்களுக்கு என்ன வேணுமோ அதை நீங்கள் வாங்கிக்கோங்க. அதனால தான் நீங்கள் பாருங்கள், நிறைய ராகுவினுடைய கர்ம பதிவை கொண்ட நபர்கள் இந்த பூசம், விசாகம், சதயம், தனுசு ராசி, தனுசு லக்னம்லாம் ரொம்ப பெரிய பெரிய இடத்துல வேலை செய்வாங்க. இல்லை ரொம்ப பெரிய ஆளுங்க கூட சர்வசாதாரணமாக டச்சில் இருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு தேவையான விஷயத்த இவங்க எப்படி செய்யணும் அப்படின்றது இவங்களுக்கு தெரியும். இவங்களுக்கு தேவையான விஷயத்த எப்படி அவங்கக்கிட்ட இருந்து பேசி வாங்கணுன்றதும் இவங்களுக்கு தெரியும். அது ஒரு மிகப்பெரிய ஸ்கில். அது எல்லாருக்குமே சாதாரணமாக வரவே வராது. இவங்களுக்கு அந்த கெப்பாசிட்டி, அந்த எபிலிட்டி அப்படின்றது இருக்குது.
ஸோ இன்னையோட பதிவில் நம்ம ராகுவினுடைய கர்மாவை பற்றி பார்த்தோம், புண்ணிய கர்மாவை எப்படி செய்கிறது அப்படின்னும் பார்த்தோம். இதில் இன்னும் ஒரு விஷயம் நான் விட்டுட்டேன். எலக்ட்ரிசிட்டி எலக்ட்ரானிக்ஸ் சம்மந்தப்பட்ட ஒரு அதீத நாலேஜும் உங்களுக்கு இருக்கும். ஸோ உங்களால் முடிஞ்சால் உங்கள் ஃப்ரீ டைமில் உங்களை சுற்றி உள்ள ஏதாவது ஒரு எலக்ட்ரிக் அப்ளையன்சஸை உங்களால் சரி பண்ண முடியும். ஸோ சின்ன வீட்டில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன விஷயங்களை உங்களால் சரி பண்ண முடியும் அப்படின்னாலுமே அதை சரி பண்ணி கொடுங்க. பக்கத்து வீட்டில் ஏதாவது ஒரு சின்ன எலக்ட்ரிக்கல் இஷ்யூனாலுமே நீங்கள் அதை செய்யறதுக்கு டைம் இல்லாமல் போச்சு அப்படின்னாலுமே சம்மந்தப்பட்ட நபர்களை நீங்கள் காண்டாக்ட் பண்ணி விட்டீங்க, அவங்களுக்கு நீங்கள் கனெக்ட் பண்ணி விட்டீங்க அப்படின்னாலே அதுவே ஒரு மிகப்பெரிய புண்ணியம் தான். அடுத்ததாக குருவினுடைய கர்மாக்கான வாழ்வியல் பரிகாரங்களை பார்க்கலாம். மிருகசிரிடம், ஹஸ்தம், உத்ராடம், மேஷ ராசி மேஷ லக்னம், ரிஷப ராசி ரிஷப லக்னம், சிம்ம ராசி சிம்ம லக்னம். இந்த பதிவு உங்களுக்கான பதிவு தான். இந்த குரு கர்மா அப்படின்னாலே எனக்கு முதல்ல ஞாபகம் வர்றது எதுன்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட பேச்சாற்றல், பேச்சு திறமை. அண்ட் குரு கர்மானாலே மாரல் வேல்யூஸ், முடிஞ்ச அளவுக்கு அவங்க நியாயமாக நடந்துக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு ஆட்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா குருவினுடைய கர்ம பதிவை கொண்ட நபர்கள். இதில் நெகட்டிவும் இருக்குது, அது என்ன அப்படின்றத நான் சொல்கிறேன். அண்ட் இன்றைக்கி நம்ம பரிகாரமும் பார்க்க போகிறோம். இவங்க திருத்திக்கக்கூடிய விஷயங்கள் என்னென்ன அப்படின்றதையும் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இன்னையோட பதிவு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போது, வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். இந்த குருவினுடைய கர்ம பதிவை 3 பாவங்கள் வெளிப்படுத்தும். ஒன்று மேஷம், இன்னொன்று ரிஷபம், இன்னொன்று சிம்மம். இதில் இந்த 3மே வெவ்வேறு விதமான ஒரு விதத்தில் செயல்படும். அது எப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த மேஷம் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இவங்கெல்லாம் வாலண்டியராக யார் கூடயும் சண்டைக்கும் போக மாட்டாங்க. அதே மாதிரி வர சண்டையை தவிர்த்துக்க பார்க்கக்கூடிய ஒரு நபர்கள் தான் இந்த மேஷ ராசி மேஷ லக்னத்தை கொண்ட நபர்கள். இவங்களுக்கு என்னதான் குரு கர்மா இருந்தாலும், பேச்சாற்றல் இருந்தாலும், இவங்களா வம்படியாக யார்கிட்டையும் போய் சண்டை போட மாட்டாங்க. வர சண்டையை கூட முடிஞ்ச அளவுக்கு எப்படியாவது தவிர்த்துக்கலாம் அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்கள் தான் இவங்க. இந்த ரிஷப ராசி ரிஷப லக்னம் இருக்காங்க இல்லையா, இவங்கெல்லாம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க யார் பக்கமும் போக மாட்டாங்க. ஆனால் வர சண்டையை விடவே மாட்டாங்க, வச்சு செஞ்சுருவாங்க. ஒரு 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 சேச்சுரேஷன் பாயிண்ட் அப்படின்றது ஒன்று இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு அவங்க டாலரேட் பண்ணுவாங்க. பட் ஆனால் அந்த டாலரன்ஸ் லெவல் அது தாண்டிருச்சு அப்படின்னா பயங்கரமாக சண்டைக்கு போவாங்க. ஒரு வார்த்தை போர் தான் அந்த இடத்துல நடக்கும். அதே மாதிரி இந்த சிம்ம ராசி சிம்ம லக்னம் எப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த சிம்ம ராசி சிம்ம லக்னம் நீங்கள் இவங்கக்கிட்ட சண்டைக்கு போகலனாலும் இவங்க உங்ககிட்ட சண்டைக்கு வருவாங்க. ஏதாவது ஒரு விஷயம் தப்பாக நடக்குது, ஏதாவது ஒரு விஷயம் சரியாக நடக்கலை அப்படின்னா இந்த வாத்தியாருக்குண்டான ஆட்டிடியூடு உங்களுக்குள்ளே எப்போவுமே இருக்குங்க. ஒன்று ரைட்டு, இன்னொன்று ராங்கு. அதுக்கு நடுப்புற இந்த ஈவிரக்கத்தோடு செயல்படுறது, அந்த மாதிரியான கருணையோடு செயல்படுறது, அந்த மாதிரியான விஷயங்களெல்லாம் இவங்க செஞ்சு நான் பெருசாக பார்த்ததில்லை. ஏன்னா சமீபத்தில் நான் பார்த்த குருவினுடைய கர்மாவாக இருக்கட்டும், இல்லை நான் சிலர் லைஃப்பில் அவங்க இந்த குரு கர்மாவனால் பாதிக்கப்பட்ட நபர்கள் அவங்க பேசுகிறத நான் கேட்கும்போதும் சரி, கருணையே இல்லாமல் நடந்து கொள்ளக்கூடிய கர்மப்பதிவு எதுன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா குருவினுடைய கர்மப்பதிவை கொண்ட நபர்கள். அடுத்ததாக இந்த குரு கர்மா அப்படின்னாலே எனக்கு ஞாபகம் வரக்கூடியது அந்த திறமையான பேச்சாற்றல். ஒரு ஆர்கியூமெண்ட்டில் இவங்களெல்லாம் இறக்கி விட்டீங்க அப்படின்னா பட்டாசாக வெடிப்பாங்க. இவங்களை நம்பி நம்ம ஒரு பஞ்சாயத்துக்கு போகலாம், நம்ம அட்லீஸ்ட் தோக்காமலாவது வருவோம் அந்த இடத்துல. அந்த மாதிரி இந்த பேச்சாற்றல் கொண்ட, பேச்சு திறமை கொண்ட ஒரு நபர்கள் யாருன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அது இந்த குருவினுடைய கர்மா தான். இவங்க மாற்றிக்க வேண்டிய ஒரு நெகட்டிவான ஒரு ஆட்டிடியூட் எது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, இதுக்கு நான் ஒரு திரைப்படத்தை நான் உதாரணம் சொல்கிறேன். இந்த சிவகார்த்திகேயன் மற்றும் கீர்த்தி சுரேஷ் அப்படின்னு நினைக்கிறேன் அந்த படத்தில், எனக்கு எக்ஸாக்டாக பேர் ஞாபகம் இல்லை, சீமராஜா அப்படின்ற படம்னு நான் நினைக்கிறேன். ஒரு பஞ்சாயத்து பேசலான்னு சொல்லி எல்லாரையும் கூப்பிடுவாங்க. சமுத்திரகனியெல்லாம் கூட அந்த சீனில் இருப்பார். ஒரு பஞ்சாயத்து நடக்குது அப்படின்னா அங்கே வழக்கு நடக்க போகுது அப்படின்றது அர்த்தம். அந்த இடத்துல பேசி பைசல் பண்ண போகிறாங்க. அந்த பஞ்சாயத்து அப்படின்றது குருவோட காரகத்துவம். இந்த பஞ்சாயத்தில் பார்த்தீங்கன்னா சிவகார்த்திகேயன் சைடு அப்படியே வீக் ஆகிட்டே போவோம். அவங்க சைட்லேருந்து பெருசாக யாரும் பேசவே மாட்டாங்க. அதுக்கு இவங்க தனியாக காசு கொடுத்து ஆள்லாம் கூட்டி வந்திருப்பாங்க. பட் ஆனால் அந்த வந்த ஆட்கள் சிவகார்த்திகேயன் இவரோட பார்ட்டிக்கு சம்மந்தமாக எதுவும் பாசிட்டிவாக நடக்கலை அப்படின்னு தெரிஞ்சவொடனே ஜெயிக்கிற மாதிரி இல்லை, அந்த இடத்துல தோக்குற மாதிரி தான் இருக்குது. அப்படி இருக்கும்போது காலமாட்டை அவுத்து விட்டு பஞ்சாயத்தை கலைச்சிருவாங்க. அந்த இடத்துல தான் ஜெயிக்க போகிறதில்ல, ஆனால் தோக்க விருப்பப்படாத கர்மப்பதிவு இந்த குருவினுடைய கர்மப்பதிவை கொண்ட நபர்கள். அவங்கள பொறுத்த வரைக்கும் எனக்கு நான் சொல்கிறது நியாயம்பா, நான் சொல்கிறது தான் சரி அப்படின்னு எண்ணக்கூடிய நபர்கள் இந்த குருவினுடைய கர்மப்பதிவை கொண்ட நபர்கள். இந்த ஆட்டிடியூடை கட்டாயமாக மாற்றியே தீரணும். ஏன்னா எல்லா நேரங்கள்லையும் இது எனக்கு சரியாக இருக்குது, இது எனக்கு பொருந்துது, உனக்கு பொருந்தல்னா என்ன அப்படின்னு நம்ம வாழ்ந்தோம் அப்படின்னா நம்ம
ரொம்ப சீக்கிரமாகவே தனிமைப்படுத்தப்படுவோம். நம்மளை சுற்றி யாரும் இருக்க மாட்டாங்க. நியாயமாக இருக்கணும், கரெக்டாக இருக்கணும், அதெல்லாம் ஓகே தான். பட் ஆனால் என் பாயிண்ட் ஆஃப் வியூவில் எனக்கு எது சரின்னு போடுதோ அதுதான் கரெக்டு அப்படின்னு பேசக்கூடிய நபர்கள் கூடிய விரைவில் அவங்க வந்து பார்த்திங்கன்னா தனிமைப்படுத்தப்படுவார்கள். அது வந்து ஒரு நெகட்டிவான மைண்ட் செட்டும் கூட. அப்படி ரொம்ப வரட்டு பிடிவாதத்தோடு இருக்கக்கூடிய நிறைய நபர்களை நீங்கள் பாருங்கள், அவங்க எல்லாருமே தனியாக தான் இருப்பாங்க. அடுத்ததாக இந்த குரு கர்மா கொண்ட நபர்கள் மாற்றிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, கடுமையான வார்த்தைகள் பேசுகிறத இவங்க கட்டாயமாக தவிர்த்துக்கணும். என்ன ஆர்கியூமெண்ட் நடந்தாலும் சரி, எவ்வளோ அநியாயம் நடந்தாலும் சரி, என்ன நடந்தாலும் சரி, முடிஞ்ச அளவுக்கு எதை பேசணுமோ அதை மட்டும் பேசணும். கடுமையான வார்த்தைகள் பேசுகிறது, ரொம்ப கூர்மையான வார்த்தைகளை பயன்படுத்துறது, எதிராளியை காயப்படுத்தணும் அப்படின்ற இன்டென்ஷனுக்காக பேசுகிறது, இதெல்லாம் ஒரு கெட்ட கர்மாவை உங்களுக்கு அள்ளி கொடுக்கும். அவன் வந்து எத்தனையோ ஜென்மத்தில் அவன் என்னென்னவோ பாவம் பண்ணிட்டு வந்திருப்பான். ஆனால் நீங்கள் போய் அவனை கடுமையாக கூர்மையாக நீங்கள் திட்டுறதன் மூலயமா அத்தனை கர்மாவையும் அத்தனை வண்டி கர்மாவையும் நீங்கள் வாங்கி பாக்கெட்டில் போட்டுப்பீங்க. நீங்கள் போய் யாருக்கும் எந்த அநியாயமும் துரோகமும் செய்ய வேணாம். ஆனால் ஒருத்தர் மனசை நீங்கள் புண்படுத்துறதன் மூலியமாக, உங்கள் வார்த்தைகள் மூலமாக நீங்கள் புண்படுத்துறீங்க இல்லையா, அதில் அவங்களோட அத்தனை கர்மாவையும் நீங்கள் வாங்கி பாக்கெட்டில் போட்டுப்பீங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு யாரையும் கூர்மையான கடினமான வார்த்தைகளை பயன்படுத்திலாம் திட்டாதீங்க. நீங்கள் அப்படியே ரொம்ப ஹீட்டடாக பேசினாலும் தயவு செஞ்சு பாயிண்ட்டை மட்டும் பேசுங்க. எது சரியோ அதை மட்டும் பேசுங்க. அநாகரிகமாகவோ இல்லை தவறாவோ எதுவும் பேசுகிறத தவிர்த்துக்கோங்க. அடுத்ததாக இப்போ பரிகாரத்துக்கு வந்துடும். என்னப்பா பரிகாரம் டைட்டில் வச்சுட்டு இது நீ இவ்வளோ நேரம் கழித்து பேசுறியன்னு கேட்காதீங்க. நம்ம வந்து செய்யக்கூடிய தவறுகளை நம்ம வாழ்க்கையில் நம்ம கம்மி பண்ணிக்கிட்டாலே நமக்கு நன்மைகள் அப்படின்றது நம்மை நோக்கி குவியும், நம்மை நோக்கி வரும். இது என்னோடய திங்கிங், என்னோடய தாட் ப்ராசஸ். ஸோ இந்த தவறெல்லாம் நீங்கள் செய்யாமல் நீங்கள் இப்போ நான் சொல்லக்கூடிய பரிகாரத்தை நீங்கள் செஞ்சீங்க, பாசிட்டிவ் நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு அது மேலும் மேலும் பயன் தரும். அப்படி இல்லாமல் இந்த பக்கம் நீங்கள் ஒரு பக்கம் நீங்கள் பாட்டு பாசிட்டிவ் விஷயங்களை செஞ்சுட்டு இன்னொரு பக்கம் நீங்கள் பாட்டு நெகட்டிவ் விஷயத்தை செஞ்சுட்டே இருந்தீங்கன்னா அதனால் எந்த பயனும் இல்லை, அது நியூட்ரலைஸ் ஆகிடும். ஸோ இப்போ பரிகாரம் என்ன அப்படின்றத பார்ப்போம். முதல் விஷயம், இந்த குருவினுடைய கர்ம பதிவை கொண்ட நபர்கள் இவங்க எல்லாருக்குமே பேச்சு திறமை ரொம்ப அதிகம்னு நான் சொல்லுவேன் இல்லையா. இந்த பேச்சு திறமையை பயன்படுத்தி முடிஞ்ச அளவுக்கு மற்றவங்கள மோட்டிவேட் பண்ணுங்கள், மற்றவங்கள கைட் பண்ணுங்கள். இதுக்கு பெருசாக பணம் செலவாக போகிறதே கிடையாது. நீங்கள் அப்படியே செய்யணும் அப்படின்னாலும் நீங்கள் காசு வாங்கிட்டு செஞ்சாலும் பிரச்சனையே கிடையாது. ஏதோ ரீசனபிளாக உங்களுக்கு என்ன அமௌண்ட் தோணுதோ அந்த அமௌண்ட்டை நீங்கள் வச்சு நீங்கள் அதை தாராளமாக பண்ணலாம். ஏன்னா உங்களை மாதிரி கோர்வையாக பேசுகிறதுக்கோ, உங்களை மாதிரி நல்லா ஆக்கப்பூர்வமாக பேசுகிறதுக்கோ, நல்லா பேசுகிறதுக்கோ பேச்சு திறமையோ வந்து எல்லாருக்குமே கிடையாது. ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு உங்கள் பேச்சினால் மற்றவர்களை மோட்டிவேட் செய்யும் வேலையை செய்யுங்க. மற்றவங்களுக்கு நல்ல புத்துணர்ச்சி கொடுங்க, அவங்களுக்கு தன்னம்பிக்கையை கொடுங்க. உங்கள் பேச்சு கட்டாயமாக எல்லாருக்கும் தன்னம்பிக்கையை கொடுக்கும். அதே போல் குருவினுடைய கர்மா அப்படின்னாலே, குரு அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா ஒரு வாத்தியாருக்கு உண்டான ஒரு மென்டாலிட்டி. குரு அப்படின்னா அவர் வந்து ஒரு டீச்சர். தயவு செஞ்சு உங்களுக்கு எங்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ அங்கெல்லாம் இந்த குருவினுடைய கர்மாவை பயன்படுத்துங்க. உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்த 4 பேர்கிட்ட நீங்கள் பகிர்ந்துக்கோங்க. நீங்கள் உட்கார வச்சு தினம் அவங்களுக்கு கிளாஸ் எடுக்கணும் அப்படின்றது அவசியமே கிடையாதுங்க. இப்போ நீங்கள் ஒரு கம்பெனியில் வேலை செய்கிறீங்க, உங்களுக்கு கீழே புதுசாக 2 பேர் வேலை செய்கிறாங்க அப்படின்னா அவங்க எங்கெல்லாம் ஸ்டக் ஆகுறாங்களோ அங்கெல்லாம் போய் அவங்களுக்கு நீங்கள் வந்து ஒரு கிளாரிட்டி நீங்கள் கொடுத்தீங்கனாலே அது பல மடங்கு உங்களுக்கு புண்ணியம். நாளைக்கு உங்களோட பசங்களோ, உங்களோட பேர பசங்களோ, உங்களோட குழந்தைகளோ ஏதாவது லைஃப்பில் முடிவெடுக்க முடியாமல் திணறும் போது எங்கேருந்தாவது ஒரு புண்ணியமாக எவனாவது ஒருத்தன் வந்து காப்பாற்றி விட்டு போயிடுவான். ஸோ முடிஞ்ச அளவுக்கு குருவினுடைய கர்மப்பதிவை கொண்ட நபர்கள் உங்களோட நாலேஜை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், அதாவது மற்றவங்களுக்கு டீச் பண்ணுங்கள். அடுத்து குருவினுடைய கர்மப்பதிவை கொண்ட நபர்களுக்கான ஒரு சூப்பரான ஒரு பரிகாரம் என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, முடிஞ்ச அளவுக்கு உங்களை சுற்றி ஏதாவது குழந்தைகள் இருக்குது அப்படின்னா அந்த குழந்தைய டேக் கேர் பண்ணிக்கக்கூடிய, பார்த்துக்கக்கூடிய ஒரு வேலையை நீங்கள் பாருங்கள். அண்ட் ஏதாவது ஒரு விதத்தில் அந்த குழந்தையோட லைஃப்க்கு, அந்த குழந்தையோட வளர்ச்சிக்கு நீங்கள் ஏதாவது கான்ட்ரிபியூட் பண்ணிக்கிட்டே இருங்க. நீங்கள் ரொம்ப பணம் செலவு பண்ணி அதுக்கு நீங்கள் ஒரு ட்ரெஸ் வாங்கி கொடுக்கணும், இல்லை ஏதாவது நோட் புக் வாங்கி கொடுக்கணும் அப்படின்றதெல்லாம் கூட அவசியம் இல்லைங்க. ஏதாவது அதோட லைஃப்பை முன்னேற்றுற மாதிரி, அதோட லைஃப்க்கு தகுந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் நீங்கள் வந்து பண்ணலாம். இந்த மாதிரி அந்த குழந்தையோட லைஃப்பை அப்லிஃப்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன வேலை செய்யணுமோ அந்த வேலையை நீங்கள் செய்யுங்க. அண்ட் வீட்டில் ஆள் இல்லாத போது ஏதாவது குழந்தைய உங்களால் பார்த்துக்க முடியும் அப்படின்னா அதுவும் நீங்கள் தாராளமாக பண்ணலாம். அண்ட் எல்லாத்துக்கும் மேலே நீங்கள் என்ன துறை சார்ந்த நாலேஜ் உங்களுக்கு இருந்தாலும், நீங்கள் என்ன துறை சார்ந்த ஒரு நபராக இருந்தாலும் அங்கங்கே சின்னதாக கான்ஃபரன்ஸ் போடுங்க. இல்லை ஏதாவது கான்ஃபரன்ஸ் நடந்ததுன்னா அங்கே போய் கலந்துக்க பாருங்கள்.
ஸ்கூல்ஸ் இருக்குது, இல்லை என்ஜிஓஸ் இருக்குன்னா அங்கே போயிட்டு நீங்கள் உங்களோட டேலண்ட்டோ ஸ்கில்லோ அதை நீங்கள் வந்து அங்கே நீங்கள் வெளிப்படுத்துங்க. அங்கே நீங்கள் மற்றவங்களுக்கு ட்ரைனிங் கொடுங்க, ட்ரெயின் பண்ணுங்கள் மற்றவங்கள. இது எல்லாமே குரு கர்மாவுக்கு ஏகப்பட்ட புண்ணியத்தை சேர்த்து கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம். ஸோ இந்த மேஷ ராசி மேஷ லக்னம், ரிஷப் ராசி ரிஷப லக்னம், சிம்ம ராசி சிம்ம லக்னம், அப்புறம் இந்த மிருகசிரிடம், ஹஸ்தம், உத்திராடம், இந்த மாதிரி நட்சத்திரத்தை கொண்ட நபர்கள், ராசியை கொண்ட நபர்கள் எல்லாருமே இந்த பரிகாரத்தை உங்கள் லைஃப் ஸ்டைலாக நீங்கள் மாற்றிக்கோங்க. இயல்பாகவே உங்களுக்கு வந்து நல்லா சொல்லி கொடுக்கக்கூடிய திறமை அப்படின்றது இருக்குது. உங்களை விட சூப்பராக யாராலையுமே ஒரு குழந்தைய அணுகவே முடியாது. ரொம்ப அழகாக அதை அணுகுவீங்க. அது என்ன பேசுது, அது என்ன சொல்லுது அப்படின்றத புரிஞ்சுக்கக்கூடிய கெப்பாசிட்டியும் உங்களுக்கு இருக்குது. இவ்வளோ திறமையை வச்சுக்கிட்டு உங்களோட திறமையை மற்றவங்களை திட்டுறதுக்கு நீங்கள் பிரயோகப்படுத்துனீங்க அப்படின்னா அது உங்களுக்கு நெகட்டிவ் கர்மாவை சேர்த்து கொடுக்கும். அது பாவத்தை சேர்த்து கொடுக்கும். அந்த பாவ மூட்டையை நாளைக்கு உங்கள் பசங்களும் தூக்கி சுமக்கணும்.